بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال إبراهيم لأبيه وقومه إنني براء مما تعبدون إلا الذي فطرني فإنه سيهدين وجعلها كلمة باقية في عقبه لعلهم يرجعون بل متعت هؤلاء وآباءهم حتى جاءهم الحق ورسول مبين ولما جاءهم الحق قالوا هذا سحر وإنا به كافرون وقالوا لولا نزل هذا القرآن على رجل من القريتين عظيم أهم يقسمون رحمة ربك نحن قسمنا بينهم معيشتهم في الحياة الدنيا ورفعنا بعضهم فوق بعض درجات ليتخذ بعضهم بعضا سخريا ورحمة ربك خير مما يجمعون ولولا أن يكون الناس أمة واحدة لجعلنا لمن يكفر بالرحمن لبيوتهم سقفا من فضة ومعارج عليها يظهرون ولبيوتهم أبوابا وسررا عليها يتكئون وزخرفا وإن كل ذلك لما متاع الحياة الدنيا والآخرة عند ربك للمتقين صدق الله العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் கிருபையினால் அஸ்-ஸுஹ்ருஃப் அத்தியாயத்தின் 25 வசனங்கள் வரைக்குண்டான விளக்கங்களை பார்க்கின்றோம். அதன் இறுதி பகுதியில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த மக்களிடமிருந்த ஏகத்துவத்திற்கு மாற்றமான என்ன பண்புகள் இருந்தது என்பதை சொல்ல வந்தால், அதில் ஒன்று மலக்குமார்களை அல்லாஹுடைய பெண் பிள்ளைகள் என சொன்னார்கள் என்றும் அந்த மலக்குமார்களை வணங்கும் தெய்வமாக எடுத்துக்கொண்டார்கள் என்றும் எச்சரிக்கப்பட்டது. இது சம்பந்தமாக அல்லாஹ் விரிவாக அவர்களிடத்தில் பேசியதற்கு பின்பு ஒரு கட்டத்தில் அவர்கள் இப்படி சொன்னார்கள், அல்லாஹ் நாடி இருந்தால் நாங்கள் அந்த மலக்குமார்களை வணங்கியிருக்க மாட்டோம் தானே என்று கூட அவர்கள் திமிராக அகம்பாமாக பேசும் சூழல் ஏற்பட்டது. அவர்கள் பேசுவது அவர்களுடைய கற்பனையான வார்த்தைகளை தவிர எத்தகைய ஆதாரங்களும் அதற்கு இல்லை. அல்லது அவர்களுக்கு ஏதேனும் வேதத்தின் வழியாக ஆதாரத்தை கொடுத்து அதை பின்பற்றி நடக்கின்றார்களா? அவர்கள் சொல்லட்டும் என்று அல்லாஹ் கேட்டார். அதற்கு அவர்கள் குறிப்பிட்டார்கள், நாங்கள் எங்களது மூதாதையர்களை எந்த நிலையில் பெற்றோமோ அதை கொண்டே நாங்கள் அவர்களை பின்பற்றி நடக்கின்றோம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்.
அப்பொழுது அல்லாஹ் சொன்னான், இதற்கு முன்பும் வாழ்ந்த மக்கள் இப்படித்தான் சொன்னார். ஒவ்வொரு ஊருக்கும் நான் நபிமார்களான எச்சரிக்கையாளர்களை அனுப்பிய பொழுது அவர்கள் கூறிய வார்த்தையும் இதுதான், எங்கள் மூதாதையர்களை எப்படி பெற்றுக்கொண்டோமோ அதன் வழியில் நாங்களும் நடக்கின்றோம் என்றே சொன்னார். யார சொல்லலாம், இப்பொழுது நீங்கள் அவரிடத்தில் கேளுங்கள், அவ்வளவு ஜீத்துக்கும் அகதாமின் அடைக ஆபா, நான் உங்களிடத்தில் கொண்டு வந்திருக்கின்ற இந்த உயர் தகவல் நீங்கள் உங்களது மூதாதையர்களை எதில் பெற்றுக்கொண்டீர்களோ அதை விட சிறந்ததாக இருந்தாலுமா நீங்கள் உங்களுடைய மூதாதையர்களை பின்பற்றப் போகின்றீர்கள் என்று கேட்க, அதற்கு அவர்கள் சொன்ன பதில், நீங்கள் எதை கொடுத்து அனுப்பப்பட்டிருக்கின்றீர்களோ அதை நாங்கள் மறுப்பவர்கள் என்று வழி சென்று முகத்திற்கு எதிரே சொன்னார். அப்பொழுது அல்லாஹ் குறிப்பிட்டான், இதற்கு மேலும் இவர்களை விடுவதற்கு வழியில்லை, அவர்களை நாம் பழிவாங்கினோம். இதற்கு முந்தைய உம்மத்தினர் இது போன்ற தவறுகளின் உச்சத்தை அவர்கள் அடைந்த பொழுது அவர்கள் நாம் தண்டித்திருக்கின்றோம். கைஃபகான ஆகிபத்துல் முகத்திபீன், பொய்யர்களின் இறுதி முடிவு என்ன ஆனது என்பதை யா ரசூலல்லாஹ் நீங்கள் பாருங்கள். இதற்கு முன்பு வாழ்ந்த சமுதாயம் இவர்களை போன்று அவர்களும் பொய்யுரைத்த பொழுது, கடுமையான தவறுகளை வரம்பு மீறி செய்த பொழுது அவர்களை தண்டித்தோம். அவ்வாறு தண்டிக்கப்பட்டவர்களின் நிலை என்ன ஆனது என்பதை நீங்கள் கவனியுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூறிவிட்டு, அதற்கு அடுத்து அல்லாஹ் இப்பொழுது நாம் வாசித்த இந்த வசனத்தை ரொம்ப சொல்கிறான். அந்த வசனத்தில், وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ لِأَبِيهِ آزَرَ أَتَتَّخِذُ أَصْنَامًا آلِهَةً إِنِّي أَرَاكَ وَقَوْمَكَ وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ لِأَبِيهِ وَقَوْمِهِ إِنَّنِي بَرَاءٌ مِمَّا تَعْبُدُونَ. முதலில் வசனத்தின் புறப்பொருளை வெளிப்பொருளை சொல்கின்றேன். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ لِأَبِيهِ وَقَوْمِهِ, ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய தந்தையிடமும் தங்களுடைய சமூகத்திடமும் இப்படி சொன்னதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். என்ன சொன்னார்கள்? இன்னனி பராஉம் மிம்மா தஅபுதூன், நிச்சயமாக நீங்கள் எவற்றையெல்லாம் வணங்குகின்றீர்களோ அவற்றை விட்டும் நான் நீங்கியவனாக இருக்கின்றேன். இல்லல்லதி ஃபதரனி, என்னை படைத்த ரப்பை தவிர்த்து. இல்லல்லதி ஃபதரனி ஃபஇன்னஹு சயஹ்தீன், நிச்சயமாக அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான். மேலும் வஜஅலஹா கலிமத்தன் பாகியத்தன் ஃபீ அக்பிஹி லஅல்லஹும் யர்ஜிஊன், மேலும் வஜஅலஹா கலிமத்தன் பாகியத்தன், மேலும் இந்த கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவையே தன் வாரிசுகளிடத்திலும் தன் சந்ததியிடத்திலும் தொடரச் செய்தார். பல் மத்தாஅது ஹாஉலாஇ வ ஆபாஅஹும், நாம் பல் மத்தாஅது ஹாஉலாஇ வ ஆபாஅஹும், இவர்களையும் இவர்களுடைய மூதாதையர்களுக்கும் நாம் ஒரு சுகபோனமான வாழ்க்கையை நாம் தந்தோம். அவர்கள் நீண்ட நெடுங்காலம் வாழ்வதற்குண்டான சூழலை ஏற்படுத்தி தந்தோம். ஹத்தா ஜாஅஹுமுல் ஹக்கு வ ரசூலுன் முபீன், இறுதியில் அவர்களிடத்தில் ஹத்தா ஜாஅஹுமுல் ஹக்கு, உண்மை என்னும் வேதம் வந்தது, வ ரசூலுன் முபீன், தெளிவுபடுத்துகின்ற ரசூலும் வந்தார்கள். அதுவரை அவர்களை நாம் விட்டு வைத்தோம். வலம்மா ஜாஅஹுமுல் ஹக்கு காலு ஹாதா சிஹ்ருன் வ இன்னா பிஹி காஃபிரூன். வலம்மா ஜாஅஹுமுல் ஹக்கு, அவரிடத்தில் சத்தியம் வந்த பொழுது, சத்தியம் என்னும் வேதம் அவரிடத்தில் வந்த பொழுது, காலு, அவர்கள் சொன்னார்கள், ஹாதா சிஹ்ருன், இது சூனியமாகும், வ இன்னா பிஹி காஃபிரூன், நிச்சயமாக நாம் இவற்றை மறுப்பவர்களாக இருக்கின்றோம் என்று சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், வகாலு லவ்லா நுஸ்ஸில ஹாதல் குர்ஆன் அலா ரஜுலின் மினல் கர்யத்தைன் அதீம், மேலும் அவர்கள் சொன்னார்கள், லவ்லா நுஸ்ஸில ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆன் இறக்கப்பட்டிருக்க வேண்டாமா, அலா ரஜுலின் மினல் கர்யத்தைன் அதீம், இரண்டு ஊர்களின் மிக முக்கியமான நபரின் மீது இந்த குர்ஆன் இறக்கப்பட்டிருக்க வேண்டாமா என்று அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் கேட்கிறான், அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக், அவர்கள் உங்களுடைய இறைவனின் ரஹ்மத்தை அவர்கள் பங்கீடு செய்கின்றார்களா? நஹனு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, நாம் தான் அவர்களின் வாழ்க்கையை அவர்களுக்கிடையிலேயே இந்த உலகத்தில் நாம் பங்கீடு செய்து கொடுத்திருக்கின்றோம்.
وَرَفَعْنَا بَعْضَهُمْ فَوْقَ بَعْضٍ دَرَجَاتٍ وَرَفَعْنَا بَعْضَهُمْ فَوْقَ بَعْضٍ دَرَجَاتٍ அவர்களில் சிலரை விட சிலரை நாம் உயர்த்தியும் இருக்கின்றோம். அவர்களில் சிலரை விட சிலரின் அந்தஸ்தை நாம் கூட்டியும் இருக்கின்றோம். لِيَتَّخِذَ بَعْضُهُمْ بَعْضًا سُخْرِيًّا அவர்களில் சிலர் சிலரை கட்டுப்படுத்துவதற்காக. وَرَحْمَةُ رَبِّكَ خَيْرٌ مِمَّا يَجْمَعُونَ மேலும் உங்கள் இறைவனின் பேரொருள் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற பொருளாதாரங்களை விட மிகச் சிறந்ததாக ஆகும். முஃமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வசனத்தில் وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ لِأَبِيهِ وَقَوْمِهِ إِنَّنِي بَرَاءٌ مِمَّا تَعْبُدُونَ ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களது தந்தையிடமும் தங்களது சமூகத்திடமும் அவர்கள் கூறியதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? இன்னனி பராஉம் மிம்மா தஅபுதூன் நீங்கள் வணங்குகின்ற அனைத்தையும் விட்டு நான் விலகியவனாக இருக்கின்றேன் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இல்லல்லதி ஃபதரனி நிச்சயமாக என்னை படைத்த இறைவனை தவிர்த்து அவனோடு நான் எப்பொழுதும் இணைந்தவன், அவனோடு எப்பொழுது நான் சேர்ந்திருப்பவன், ஃபைன்னஹு சயஹ்தீன் அவன்தான் நிச்சயமாக எனக்கு நேர்வழி காட்டினான், நேர்வழி காட்டுவதற்கு என் ரப்பே எனக்கு போதுமானவன் என ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களே, அதை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். முஃமின்களே, இதற்கு பொருள் என்னவெனில், ஈமானை ஃபர்ஸ்ட் எடுத்து சொன்ன பொழுது ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்த மக்கள் சொன்ன வார்த்தை, எங்களுடைய மூதாதையர்களை எது நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோமோ அது எங்களுக்கு போதுமானது, அந்த வழியை நாங்கள் இருக்கின்றோம், தங்களுடைய ஃபோர்ஃபாதர்ஸ் தங்களுடைய முன்னோர்களுடைய வழியை நாங்கள் பின்பற்றி செல்கிறோம், எங்களுக்கு போதும் என சொன்னார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தர்க்க ரீதியாக ஒரு தகவலை சொல்ல வருகிறான். சரி, நீங்கள் உங்கள் முன்னோர்களை பின்பற்றி நடக்கின்றோம், அதுவே எங்களுக்கு போதும் என சொல்கின்றீர்களே, அப்படி ஒருவேளை நீங்கள் சொல்வதில் உண்மையாக இருந்தால், உறுதியாக இருந்தால், உங்களுடைய மிக முக்கியமான மூதாதையர் உங்களுடைய மூத்த தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நீங்களே அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த வழித்தடத்தில் இருந்தார்களோ அந்த வழித்தடத்தையாவது பின்பற்றுங்கள். புரியுதா சொல்றது? அவங்க சொல்றாங்க பக்க ஏத்துக்கங்க அப்படின்னு சொன்னா, எங்களுடைய மூதாதையர்களை எப்படி பார்த்தோமோ அப்படி நாங்க இருந்தா போதும். எங்களுடைய மூதாதையர்ங்கிறது சில தலைமுறைகளை சொல்கிறார்கள், அவர்கள் எல்லாம் இணை வைப்பில் இருந்தார்கள், பல்வேறு தெய்வங்களை வணங்கினார்கள், கற்களை பல்வேறு விஷயங்களை வணங்கினார்கள், அப்படித்தானே நாங்க பார்த்துட்டு வந்தோம், அதையே நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் சொல்ல வர்றான், நீ அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய மூதாதையர் சரியான விஷயத்தில் இருக்கின்ற பொழுது அதை பின்பற்றுவதும், அவர்கள் தவறு செய்திருக்கும் பட்சத்தில் அதை விட்டு விலகி இருப்பதுதான் ஒரு உயர்ந்த மனிதனின் பண்பு. ஒருவேளை நீங்கள் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொண்டால், ஒருவேளை நீங்கள் சொல்வது சரியாக இருந்தால், உங்களுடைய சொல்லில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்க என்ன செய்யணும்? மாறாக உங்களுடைய மூதாதையருடைய அந்த வழி தோற்றத்தை நீங்க பாரம்பரியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, அதில் மிக முக்கியமான மூத்த உங்களது தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். நீங்கள் அந்த வழித்தோன்றலில் வந்தவர்கள் தான். ஹிஜாஸ் பகுதி மக்கள், மக்கா மதீனா அரபு மன்னகம் இருக்கிறது, இது அவருடைய மூதாதையர்களுடைய பார்த்த ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் இங்க போய் முடிவாங்க. அப்ப உங்களுடைய மூதாதையர்களில் மிக முக்கியமான நபர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அந்த கொள்கையாவது ஏத்துக்கங்க அப்படின்னு அல்லாஹ் இன்டைரக்டா சொல்லி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கொள்கை என்ன, அவர்கள் எப்படி ஈமான்ல தௌஹீதுல உறுதியாக இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். அதை இப்படி சொல்கிறது இந்த வசனம், وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ لِأَبِيهِ وَقَوْمِهِ إِنَّنِي بَرَاءٌ مِمَّا تَعْبُدُونَ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய தந்தைக்கும் தங்களுடைய கௌமிடத்திலும் கூறியதை நினைவில் கொள்ளுங்கள். என்ன சொன்னாங்க? இன்னனி பராஉம் மிம்மா தஅபுதூன் நிச்சயமாக நான் நீங்கள் வணங்கக்கூடிய அனைத்தையும் விட்டு நான் நீங்கியவனாக இருக்கின்றேன். அப்ப அந்த குடும்பம் இணை வைப்பு சிலை வணக்கத்தில் இருந்திருக்கிறது என்பது தெரிய வருகிறது. அதை குர்ஆனுடைய 7வது ஜுஸ்வின் ஒரு அத்தியாயமும் கூட சொல்லும். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ لِأَبِيهِ آزَرَ أَتَتَّخِذُ أَصْنَامًا آلِهَةً அவருடைய சிறிய தந்தை ஆசர் அவர்கள் அவங்ககிட்ட ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எப்படி நீங்க அல்லாஹ் அல்லாத வேறொரு கொள்கையை வேறொரு தெய்வத்தை நீங்கள் வணங்க வேண்டீர்கள், இது நியாயம் இல்லையே, இது சரியல்லவே, இது தப்பாச்சு. இன்னொரு இடத்துல சூரத்துல் மரியம்ல வரும் 16வது ஜுஸ்ல
وذكر في الكتاب مريم وذكر في الكتاب ابراهيم انه كان صديقا نبيا. ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நீங்க கொஞ்சம் நினைவில் கொள்ளுங்கள். அவங்க என்ன சொன்னாங்க? இது கால அபீஹி, அவங்களுடைய அப்பாவை பார்த்து சொன்னாங்க, என் தந்தை அவர்களே, நீங்கள் இணை வைக்கலாத்தாபது ஷைத்தான், ஷைத்தானை வணங்காதீங்க. இன்ன ஷைத்தானுக்கான ரஹ்மானி அசையா, ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவன். என் தந்தையே, லிமதாபது மாலா இஸ்மா வலா யுபசிர் வலா யுக்னி அன்க ஷைஆ, எதையும் பார்க்காத, எதையும் கேட்க முடியாத, உங்களுடைய தேவைகள் எதையும் பூர்த்தி செய்ய முடியாத ஒரு பொருளை ஏன் வழங்குகின்றீர்கள்? யா அபதி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்மி மா லம் யாதிக் ஃபத்தபிஅனி அஹ்திக ஸிராத்தன் ஸவியா. என் தந்தை அவர்களே, உங்களுக்கு கிடைக்காத சத்திய கருத்து எனக்கு கிடைத்திருக்கின்ற ரப்பிடமிருந்து என்னை பின்பற்றுங்கள், உங்களுக்கு நான் நேர்வழி காட்டுகின்றேன் என்று சொன்னார். அதே போல நீங்க ஷைத்தானை வணங்காதீங்க, ஷைத்தானுக்கு கட்டுப்படாதீங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா, இன்னி அகாஃப் அன் யமஸ்ஸக அஸாபு மினர் ரஹ்மான் ஃபதகூன லிஷைத்தானி வலியா, நீங்க உங்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தண்டனை வந்துரும், அப்ப ஷைத்தானுக்கு தான் நீங்க கூட்டாளியா இருக்க முடியும். இப்படியெல்லாம் தந்தைக்கு உபதேசமும் செய்தார்கள் என்று வரலாறு சொல்கிறார். அப்போ தங்களுடைய குடும்பத்தில் அந்த சிலை வழிபாடு இருக்கும் பட்சத்திலே கூட அவர்கள் அதை எதிர்த்திருக்கிறார்கள். அப்படி நீங்க செய்யக்கூடாது, இது தவறானது என்று ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுட்டி காண்பிக்கிறார்கள். மேலும் ஒருவேளை இதை தாண்டி நீங்கள் விலகி வரவில்லையானால் உங்களை விட்டு நான் முழுமையாக விலகியவன், எனக்கும் இதற்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். அதை இந்த வசனமும் சொல்கிறார். ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் உங்களை விட்டும் நீங்கள் வணங்குகின்ற தெய்வங்களை விட்டும் முழுமையாக நீங்கியவன். யாரை பார்த்து சொல்றாங்க? அப்பாவை பார்த்து சொல்றாங்க, அவங்களுடைய கௌமை பார்த்து சொல்கிறார்கள், அவங்களுடைய கூட்டத்தை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் வணங்குகின்ற இந்த தெய்வங்களை விட்டும் நான் விலகியவன். இன்னனி பராஉன் மிம்மா தஅபுதூன். ஆனால் இல்லல்லதி ஃபதரனி அப்படி சொன்ன உடனே தெய்வமே இல்லை, வணங்கப்படுகின்ற பொருளே இல்லை என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் வணங்குபவை தவறு, நீங்கள் வணங்குகின்ற சிலைகள் தவறு, நீங்கள் எதற்கு சிரம் சாய்க்கின்றீர்களோ அது தவறு. ஆனால் வணங்கப்பட வேண்டியவன் ஒருவன் மட்டுமே, இல்லல்லதி ஃபதரனி, என்னை படைத்த இறைவனை தவிர்த்து அவனை விட்டு நான் நீங்கியவன் அல்ல. புரியுதா? நீங்க வணங்குகின்ற தெய்வங்களை விட்டு நான் நீங்கியவன். இல்லல்லதி ஃபதரனி, அதனால தெய்வமே இல்லை என்று நான் சொல்லவில்லை. என் ரப்பு இருக்கிறானே, அவன் தான் மாபுதையிலாக வணங்குவதற்கு தகுதியானவன், அவனை தவிர்த்து அப்ப அவனை விட்டு நான் நீங்கியவன் அல்ல. இல்லல்லதி ஃபதரனி ஃபஇன்னஹு ஸயஹ்தீன், நிச்சயமாக அவன் எனக்கு நேர் வழி காட்டுவான், என்னை சரியான வழித்தடத்தில் அவன் தான் என்னை நடா காட்டுவான் என்று ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களே, அந்த சொல்லை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் இங்க சொல்றது, யார சொல்லலாம், இவங்கள்ட்ட சொல்லுங்க, எங்க மூதாதையரை பின்பற்றுங்க என்று சொல்கின்றார்களே. ஒருவேளை நீங்கள் மூதாதையரை பின்பற்றுவது உண்மையாக இருந்தால் உங்களுடைய மூதாதையரின் மூல நபரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றுங்க. அவங்க இதை விட்டு விலகி இருந்தார்கள், சிலை வணக்க செய்யலையே, 100% விலகித்தானே இருந்தாங்க, அவங்கள ஃபாலோ பண்ண வேண்டியதானே என்று அல்லாஹ் சொல்ல வருகிறார். மேலும் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்கின்ற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, நீங்கள் வணங்குகிற அனைத்தை விட்டு நான் விலகியவன், என் ரப்பை தவிர்த்து அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான் என கூறிவிட்டு அல்லாஹ் சொல்றான், வஜஅலஹா கலிமத்தன் பாகியத்தன் ஃபீ அக்பிஹி லஅல்லஹும் யர்ஜிஊன், மேலும் இதையே தன்னுடைய சந்ததி இடத்திலும் நிரந்தர கலிமாவாக விட்டு சென்றார்கள். வஜஅலஹா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை ஆக்கினார்கள். எதை ஆக்கினாங்க? எதுவும் வணங்குவதற்கு தகுதியானதல்ல என் ரப்பை தவிர்த்து, நீங்கள் வணங்குகிற அனைத்தை விட்டு நான் நீங்கியவன், என்னை படைத்த இறைவனை தவிர்த்து என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது இதனுடைய பொருள். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவையே கலிமத்தன் பாக்கியத்தன் நிரந்தர கலிமாவாக ஆக்கினார்கள். ஃபீ அக்பிஹி, தங்களுடைய தங்களுடைய சந்ததியினரிடத்தில் லஅல்லஹும் யர்ஜிஊன், இவர்கள் இந்த மக்கள் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய சந்ததியிடத்திலும் இந்த கலிமாவையே கொண்டு வந்தார்கள், நிரந்தரமாக ஆக்கினார்கள். அதாவது அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், இப்ராஹிம் அவங்களுடைய மூதாதையர்கள் பல்வேறு தவறான பொருளை வணங்கும் நிலையில் இருந்தும் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை விட்டு விலகினார்கள். அவர்கள் விலகியது மட்டுமல்ல, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவையே தன் பிள்ளைகள் தொடர்ந்து பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற சூழலையும் ஏற்படுத்தினார்கள். அவங்களும் விலகி வந்துட்டாங்க,
அவங்க விலகி வந்தது மட்டுமின்றி அவர்கள் எந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டார்களோ, எந்த கலிமாவை தன்னுடைய வழிகாட்டலாக கருதினார்களோ, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை தன் பிள்ளைகளும் பின்பற்றி நடக்கும் சூழலை ஏற்படுத்தினார்கள், நிரந்தரமாக ஆக்கினார்கள். இந்த நிரந்தரமாக ஆக்கினார்கள் கலிமத்தன் பாக்கியத்தன் என்பதற்கு அர்த்தம் சொல்கின்ற பொழுது ஒரு கருத்து பதிவாகும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பாரம்பரியத்தில் ஈமான் இல்லா அதாவது ஈமான் உடையவர்கள் யாரேனும் ஒருவர் கண்டிப்பாக இருந்திருக்கிறார். இப்ப அரபு மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததி தானே. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததி குஃப்ர்ல இருந்திருக்காங்கல்ல, ஷிர்க்ல இருந்திருக்காங்க என்ற கொஸ்டின் வரும் அல்லவா. அதற்கு சொல்லப்படுகிறது அவருடைய பாரம்பரியத்தில் ஷிர்க் இல்லாத ஈமானோடு இணைந்த ஒரு சாராவது இருந்திருக்கிறார்கள், தொடர்ந்து ஈமான்ல இருந்திருக்கிறாங்க. இடையில மொத்தமாக துண்டிக்கப்பட்டது ஒரு காலகட்டத்துல யாருமே இல்ல. அதுக்கடுத்து அவங்களுடைய பிள்ளைகளை, அவங்களுடைய பேர பிள்ளைகளை சில பேர் ஈமானை ஏத்துக்கிட்டாங்க. இப்படி இல்ல, தொடர்ந்து அவர்களது பாரம்பரியம் ஈமானில் துண்டிப்பில்லாத ஒரு பாரம்பரியம் இருந்திருக்கிறது என்பதை இந்த வசனம் சுட்டி காண்பிக்கிறது. ரெண்டு விஷயம் புரியப்படணும். ஒண்ணு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை விட்டு விலகி இருந்தாங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த கலிமாவை நிரந்தரமாக ஆக்கினாங்க. இது ரெண்டும் ஒரே கட்டத்துல நடந்தது இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய கௌமை விட்டும் கௌமிட்ட சொன்னாங்க, நீங்கள் வணங்குவதை விட்டு நான் விலகியவன் என்று சொன்னது அவருடைய வாலிபகா. எப்ப நபித்துவம் கொடுக்கப்பட்டு ஈமானுடைய பிரச்சாரம் செய்த பொழுது நம்ரூத் அவர்கள் எதுல போட்டான்? நெருப்பு குண்டத்தில் போட்டான். நெருப்பிலிருந்து வெளியே வந்ததற்கு பின்பும் தைரியமாக சொன்னவர்கள் தான் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நீ என்னை எவ்வளவு அச்சுறுத்தினாலும் சரி, நீங்க வணங்குறத ஒருபோது நான் வணங்க மாட்டேன் என்று சொன்னவர். இது அவர்களுடைய இளமை பருவத்தில் முற்பகுதியில் நடந்தது. நமக்கு வரலாறு தெரியும், அவங்களுக்கு நீண்ட காலம் குழந்தையே இல்லை. அதற்கு அடுத்துதான் சிரியாவுக்கு வந்தாங்க, ஷாமுக்கு வர்றாங்க, அப்புறம் அங்கிருந்து ஹிஜாஸுக்கு வர்றாங்க, அதுக்கு அடுத்து தான் வர்றாங்க. இந்த ஷாமுக்கெல்லாம் வந்ததற்கு பின்புதான் கிட்டத்தட்ட அவர்களுடைய 80+ பின்னாலதான் குழந்தைகள் கிடைச்சிச்சு. தன்னுடைய குழந்தைகள் கிடைத்ததற்கு பின்பு ஹிஜாஸ்ல வச்சு அந்த பிள்ளைகளையும் அவங்க தர்பிய செஞ்சாங்க. நீங்க இந்த கலிமாவோடு வாழ்க்கையை நடத்தணும். புரியுதா சொல்றது? அதான் ரெண்டும் ஒரே கட்டத்தில் உள்ளது அல்ல. ஒரு கட்டத்தில் தங்களுடைய கௌமை விட்டு நீங்கள் வணங்குவதை விட்டு நான் விலகியவன் என்று சொன்னது அவர்கள் வாழ்வின் முற்பகுதி. அதே அந்த நேரத்தில் அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை. அந்த கலிமாவில் அவங்களும் நிரந்தரமா இருந்தாங்க. அதற்கடுத்து அவர்களுக்கு அல்லாஹ் சந்ததியை கொடுத்தான். அந்த சந்ததியையும் அதே அச்சில் வார்த்தார்கள். சரி, அதே அச்சில் வார்த்தார்கள் என்பது அவங்களுடைய காலத்துல இருந்து அவங்க பிள்ளைங்க பேர பிள்ளைங்க மட்டும் இல்ல, கலிமத்தன் அவர்களுடைய அந்த வழித்தோன்றர்களில் இந்த கலிமாவை நிரந்தரமாக ஆக்கினார்கள் என்று அல்லாஹ் சொல்ல வருகிறான். இந்த வசனத்தின் விரிவுரையில் சொல்லப்படுகின்ற பொழுது இத அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமாக விட்டு சென்று விடாமல் தன் சந்ததியிடத்தில் இந்த கலிமாவை நிரந்தரமாக ஆக்கினார்கள் என்று சொன்னார். உலகம் உள்ளளவும் அவர்களது சந்ததியினரில் ஈமான் உள்ளோர் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள் என்றும் ஒரு பொருள் சொல்லப்படுகிறது. உங்களுடைய சந்ததியில ஈமான் உள்ளவங்க தொடர்ந்து இருந்திருக்கிறாங்க. இதற்கு இன்னொரு விளக்கமும் சொல்லப்படும். எப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாரம்பரியம் இருக்குல்ல, நமக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. பெருமானாருடைய குடும்பம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம்ங்கிறது அதுல ரெண்டு இருக்கு. ஒண்ணு சந்ததி, இன்னொன்னு பாரம்பரியம். சந்ததி அப்படின்னு சொன்னா என் பிள்ளைகள், என் பிள்ளைகளின் பிள்ளைகள், அவர்களது பிள்ளைகள், இது என் சந்ததி. என் பாரம்பரியம் சொன்னால் என் தந்தை, தந்தையின் தந்தை, அவர்களது தந்தை, அவர்களது பெற்றோர், இது எனது பாரம்பரியம். நம்ம சொல்ல உங்க பாரம்பரியத்தை பத்தி எங்களுக்கு தெரியாதோ அப்படின்னு சொன்னா கீழே உள்ளவங்களை குறிக்காது, மேல உள்ளவங்களை குறிக்கும். உன் சந்ததியும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா நமக்கு கீழே உள்ளவங்களை குறிக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சந்ததியினரை அஹ்லுல் பைத் என சொல்வோம். அவர்கள் மிக உயர்ந்தவர்கள் என்றெல்லாம் நாம் நிறைய ஹதீஸில், குர்ஆன் வசனங்களில் படித்திருக்கிறோம். எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சந்ததியினர் உயர்ந்தவரோ அதே போன்று பெருமானாருடைய பாரம்பரியமும் உயர்ந்ததுதான். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சராசரி நிலையில் தேர்ந்தெடுக்கவில்லை, ஒரு உயர்ந்த பாரம்பரியத்திலிருந்து அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் மிக உயர்ந்த குடும்பத்திலிருந்து வந்தவன், நான் சிறந்தவர்களில் சிறந்தவர்களாக நான் வந்தவன் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கான்.
நான் உயர்ந்த நிக்காவின் வழியாக வந்தவன். என்னுடைய வழித்தோன்றலில் என்னுடைய அந்த வழித்தடத்தில் விபச்சாரம் என்பது இல்லை. ஏன்னு சொன்னா அந்த நேரத்துல சாதாரணமாக இருந்த காலம். அப்ப இதெல்லாம் இருந்திருக்குமான்னு கேட்டா அவருடைய அந்த வழித்தடத்தில் எதுவே இல்ல. நான் சரியான ரூட்ல வந்தவன். அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்லுவா, நீங்கள் சஜிதா செய்பவர்களில் புரண்டு புரண்டு வந்தீர்கள் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லும். அதில் உனப்பிக்கும் ஆலாமன் தனஸ்ஸலு ஷயாத்தீன் தனஸ்ஸலு அலா குல்லி அஃபாக்கின் அதீத் என்று தொடங்குகின்ற அந்த சூரத்து ஷுஆராவுடைய இறுதி அத்தியாயம். வதகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன், உங்களை சஜிதா செய்பவர்களில் நாம் புரட்டி கொண்டே வந்தோம். அந்த ஆயத்திற்கு விரிவுரை எழுதுகின்ற பொழுது சொல்கிறார்கள், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது இப்படி வழித்தோன்றர்கள். அவங்களுடைய பிள்ளைங்க இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இந்த வழித்தோன்றல்கள் என்று பார்த்தால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சந்ததி இருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக வந்த சந்ததி. பெருமானார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 பிள்ளைங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததி பெருமானார் வருகிறது. அந்த இஸ்மாயில் பிள்ளை, அவங்களுடைய பிள்ளை பெருமானார் வரை பார்த்தால் அந்த சந்ததி ஈமானோடு வாழ்ந்த சந்ததி என சொல்லப்படுகிறது. அந்த சந்ததி இடத்தில் ஷிர்க் வந்தது இல்லை என சொல்லப்படுகிறது. அதுதான் அல்லாஹ் சொல்றான், சஜிதா செய்வோரிலேயே உங்களை நான் மாற்றி மாற்றி புரட்டி கொண்டே வந்தேன். அப்ப ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாரம்பரியத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா நிலைத்து நீடித்து இருந்திருக்கிறது. அதுல எப்படி ஏனும் ஈமான் உள்ளவர்கள் இருந்திருக்கிறார்கள். எல்லா கட்டத்திலும் யாரேனும் சிலர் ஈமானுடையவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஈமான் இல்லாத நிலை அந்த குடும்பத்தில் இல்லை. எல்லோருமே முஸ்லிமாக இருந்தார்கள் என்று சொல்ல வரவில்லை. முஸ்லிம் இல்லாதவர்கள் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையும் பெருமானாருடைய வரலாறும் கூட அறிவிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த பாரம்பரியம் அப்படியே மேலே போய் பார்த்தால் அதிலும் எல்லோரும் ஈமான் உள்ளோர்களாகவே இருந்திருக்கிறார்கள். சில பேர் இதை அடிப்படையாக கொண்டுதான் அல்லாஹ் கூறுகின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தைக்கு சொன்னார்கள் என்று சொல்வது அவருடைய நேரடி தந்தை அல்ல, அவருடைய சாச்சா என சொல்லப்படுகிறது. அவங்களுடைய சிற்றப்பா, அவங்கதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்து எடுத்துட்டு வர்றாங்க. அதனால தன்னை வளர்த்த அந்த சிறிய தந்தையே என்று அழைக்கக்கூடிய நாமே அப்படித்தானே அழைப்போம். அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தையின் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை அழைத்திருக்கிறார்கள். ஏன் அப்படி சொல்றாங்க? இவர்கள் ஈமான் இல்லாமல் இருந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. இந்த தந்தை சிலை வணக்கத்தில் இருந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. இந்த தந்தை சிலை வணக்கத்தில் இருந்தார்கள் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பாரம்பரியத்தில் ஏதோ எங்கோ ஒரு இடத்தில் பிரச்சனை இருக்கிறது என்று வந்துவிடும். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கீழாக மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பாரம்பரியமான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் மட்டுமல்ல, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்குமே அது ஈமானின் சந்ததியாகவே இருந்திருக்கிறது. எது வரைக்கும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட இல்ல, அதுக்கு மேல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை, அவங்க தந்தை கடைசியில எங்க போய் முடியும்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷீத் அலைஹிஸ்ஸலாம், அப்படியே போறது யார்கிட்ட போய் முடியும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போய் முடியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் தொடங்கி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் அல்லாஹ் அந்த பாரம்பரியத்தையும் பாதுகாத்தே வந்தார். அந்த பாரம்பரியத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து தான் வந்திருக்கிறான். இதை இன்டைரக்டாக இந்த வசனம் சொல்கிறது, வஜஅலஹா கலிமத்தன் பாக்கியத்தன் ஃபீ அக்பிஹி லஅல்லஹும் யர்ஜிஊன். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த கலிமாவை தன் சந்ததியிடையே ஒரு நிரந்தர கலிமாவாக ஆக்கினார்கள். அவங்க பிள்ளைங்களும் இதையே பின்பற்றி வாழ வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அதனாலதான் கேட்டாங்க, நீங்க எல்லாரும் அவருடைய அவங்க மட்டுமல்ல, அவங்களுடைய இப்ராஹிம் பனீஹி வ யாக்கூப் யா பனி இன்னல்லாஹ அஸ்தஃபா லக்குமுத்தீன் ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் வசியத்து செய்றாங்க, நீங்க முஸ்லிம்களாகத்தான் மௌத்தாகணும், வேற நிலைகள்ல போயிடாதீங்க, ஈமானோடு வாழுங்கள் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வசியத்து செய்தார்கள் என்று குர்ஆனுடைய வசனம் சொல்லும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாரம்பரியத்தையும் அப்படி ஆக்கினா, ஏன் லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்களது சந்ததியினர் ஒரு கட்டத்தில்
சரியான வழித்தடத்திற்கு திரும்ப வேண்டும் என்பதற்காக. யாவது ஒரு இடத்துல ஸ்டக் ஆனாலும் நம்முடைய பாரம்பரியம் எது, நம்முடைய மூதாதைகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து அவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக அப்படி செய்தோம். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த முஷ்ரிக்குகளுக்கும் இவர்களுக்கும் என்று சொன்னால் மக்காவின் இந்த முஷ்ரிக்குகளையும் இவர்களது மூதாதையர்களுக்கும் நாம் சில காலம் வாழ்வாதாரத்தை வழங்கினோம். இவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தோம், நீண்ட ஆயுள கொடுத்தோம், சொத்து சொங்களை கொடுத்தோம், இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தேவையான அடிப்படை வசதியெல்லாம் கொடுத்து சத்தியம் வந்தது அவர்களிடத்தில். ஒரு நேரத்துல எது வந்துச்சு? எந்த இப்ராஹிம் அலை இவனுடைய மூதாதையர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அந்த கொள்கையை தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய ஹக்கு எனும் வேதம் அவரிடத்தில் வந்தது. ஹக்குக்கு இந்த இடத்துல குர்ஆன், சத்தியம் வந்தது என்று சொன்னால் குர்ஆன் வந்தது. ரசூலும் முபீன், தெளிவுபடுத்தும் ரசூலும் வந்தார்கள். யார? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்றான், குர்ஆனும் வந்துச்சு, தெளிவுபடுத்தக்கூடிய ரசூலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் வந்துட்டாங்க. இப்ப உங்களுடைய மூதாதையர் என்று பார்த்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய வணக்கம் தௌஹீது தான், ஏகத்துவம் தான், ஷிர்க் இல்ல. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிந்தனை என்ன, வணக்கம் என்ன, அது எப்படிப்பட்டது என்பதை 100% தெளிவுபடுத்தக்கூடிய குர்ஆனும் வந்துருச்சு. அதை தெளிவுபடுத்தக்கூடிய ரசூலும் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க? வந்துட்டாங்க. இப்படி வருகின்ற வரை இந்த சந்ததியை நாம் வாழ வைத்தோம். இந்த சந்ததியை முற்றாக அழித்து விடவில்லை. அல்லாஹ் சொல்றான், தப்பு செய்யறாங்கிறதுக்காக தப்பு செஞ்சாங்க, ஷிர்க்ல போயிட்டாங்க, இந்த சந்ததியை முழுசா அழிச்சிட்டோமான்னு கேட்டா அழிக்கவே இல்லை. இந்த சந்ததி தொடர்ந்தது. கடைசியில யாரும் வந்தா? அல்லாஹ்வுடைய ரசூலும் வந்தாங்க, குர்ஆன் வந்துருச்சு. சரி, இப்ப இவங்க லட்டு மாதிரி எல்லாம் அதை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இல்ல, ஏத்துக்கறல. என்ன சொன்னாங்க? வலம்மா ஜாஅஹுமுல் ஹக், இவர்களிடத்தில் சத்தியம் எனும் குர்ஆன் வேதம் பழுத்தில் வந்த பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, காலு சொன்னார்கள், ஹாதா சிஹ்ருன், இது சூனியம், வ இன்னா பிஹி காஃபிரூன், நிச்சயமா நாங்கள் இதை முற்றாக மறுக்கிறோம் என்றார். சரி, தெளிவு கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்வதற்கு பகரமாக இது சூனியம், இதெல்லாம் நார்மல், அப்நார்மல் டிக்கெட், இது நார்மல் கிடையாது, இதெல்லாம் நாங்க ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒயின்னா பிஹி காஃபிர், இதை நாங்க ஒத்துக்கிற முடியாது, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சத்தியம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது, சந்தோஷப்பட்டு இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்வதற்கு பகரமாக அதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதற்கு ஏதாவது ஒண்ணு சொல்லணும். இல்லப்பா நீ இதை மறுத்தினா இது மாதிரி கொண்டு வான்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அதனால நம்ம என்ன சொல்ல வர்றான்? ஏத்துக்கிட்டா தானே சொல்லணும். இது சூனியம் சொல்றோம். சூனியம் என்பது அபநார்களுக்கு பெயர் தானே சூனியம். சராசரியாக செய்ய முடியாததை இன்னொரு சக்தியின் மூலமாக செய்ய வைப்பதற்கு தேவையான சூனியம். எனவே இதுவும் சூனியத்தினுடைய கேட்டகரியில் உள்ளது. இதை நாங்க ஏத்துக்கிற முடியாது. ஒயின்னா பிஹி காஃபிரூன், இதை நாங்கள் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார். சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொன்னாங்க, வகாலு லவ்லா நுஸ்ஸில ஹாதல் குர்ஆன் அலா ரஜுலின் மினல் கரியத்தைனி அதீம். இந்த குர்ஆன், லவ்லா நுஸ்ஸில ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆன் இவர்கள் மீது இறங்கி இருக்க வேண்டாமா? யாரு? அலா ரஜுலின் மினல் கரியத்தைனி அதீம், அலா ரஜுலின் அதீம் மினல் கரியத்தைன் அப்படிங்கிற கருத்து. இந்த 2 ஊர்களில் ஆற்றல் மிக்க உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு அவருக்கு இந்த குர்ஆன் இறங்கி இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என சொன்னார். அதாவது குர்ஆனை ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க, இதை சூனியம் அப்படின்னு சொல்றான், அதெல்லாம் நம்மளால ஒப்புக்கொள்ள முடியாது, இதை நாங்க முற்றாக மறுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அடுத்து அவங்க சொன்ன வார்த்தை, ஒருவேளை இது சரிதான் வச்சுக்கிறோமே, இது வேதம் தான் அப்படின்னு வச்சுக்கிட்டா இந்த வேதத்தை இறக்கி வைப்பதற்கு முகமது தான் கிடைத்தாரா? ஒரு அநாத பிள்ளை, இன்டைரக்ட் அதான் இருக்கும். இந்த வேதத்தை இறக்கி வைப்பதற்கு இந்த முகமது தான் கிடைத்தாரா? இந்த 2 ஊர்ல எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த 2 ஊரில் இருப்பவர்களில் மிக முக்கியமான உயர்ந்த தலைவர்கள் மீது அல்லவா இந்த வசனம் இறங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். என்ன அர்த்தம் கேட்டா, இந்த 2 ஊரு எது? இந்த 2 ஊர்வாசிகளில் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த 2 ஊர் எது அப்படிங்கறத அவங்க மனசுல வச்சு சொல்றாங்கன்னு சொன்னா, ஒண்ணு மக்கா, இன்னொன்று தாயிஃப். ஒண்ணு மக்கா, இன்னொன்று தாயிஃப். மக்கா தாயிஃப்ங்கிறதான் மினல் கரியத்தைன், இந்த 2 முக்கியமான ஊர். இந்த ஊர்ல முக்கியமான நபர்கள் இருக்கிறாங்களே, ரஜுலன் அதீம், பெரிய மனிதர்கள் இருக்கிறார்களே, அவங்களுக்கு வந்திருக்கலாம் தானே அப்படிங்கிற மாதிரி கருத்துல சொன்னாங்க. மேலும் ஹதீஸ் இந்த ஆயத்தின் விரிவுரைகள் பார்க்கின்ற பொழுது
இவங்க இந்த ரெண்டு ஊருங்கிறதுக்கு அர்த்தம் மக்காவையும் தாய்ஃபையும் தான் நாடுறாங்க. ஆனா அந்த ரெண்டு நபர்கள் யார் என்பதை இந்த ஊர்ல முக்கியமான நபருக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த முக்கியமான நபர் யாரு, யாரு மனசுல வச்சு சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு, முஹம்மது பின் காபில் குரதி ரலியல்லாஹு அன்ஹு, கத்தாதா, சுதி, இப்னு ஸைத் போன்ற இதுவும் எண்ணற்ற மேன்மக்கள் சொல்வது, அந்த மக்கள் அவர்கள் முக்கியமான நபர் என்று நாடியது வலீத் இப்னு முகைராவையும் உருவத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபியும் சொல்றாங்க அப்படின்னு ஒரு கருத்து. இந்த குறிப்பிட்ட மேன்மக்களை எல்லாம் இவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு காபில் குரதி ரலியல்லாஹு அன்ஹு, கத்தாதா, சுதி, இப்னு ஸைத் போன்றவர்களுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த மக்கள் இந்த ஊர்ல ரெண்டு ஊர்ல அப்படிங்கிறது மக்கா தாயிப், அதுல முக்கியமான நபருக்கு வேதம் வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே சொல்வது மக்காவின் வலீத் இப்னு முகைராவை சொல்றாங்க. தாயிப்பை பொறுத்தவரை உருவத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி அவங்கள சொல்றாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. வலீத் இப்னு முகைரா ரொம்ப பெரிய ஆள், மக்காவில ரொம்ப பெரிய ஆள், எல்லா மக்களாலும் மதிக்கப்படுகின்ற நபர், ஒரு பெரிய ஆற்றல் மிக்க நபர், ஒரு பெரிய திறமையும் ஆற்றல் மிக்க நபர், ஒரு நீதிபதியை போன்று இருந்தவர்கள். அவருக்கு எந்த அளவுக்கு சொன்னா மக்கள் நீதி அப்படின்னு சொல்லுவாங்க, நீதி வருது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க, அவ்வளவுதான் இருந்தவர், பெரிய நபர். அவங்களுடைய பார்வையில இப்ப நம்ம ஊர்ல ஒரு முக்கியமான ஆண்டு யாரையாவது ஒருத்தர் வச்சிருப்பாங்கல்ல, இவங்களுடைய பார்வையில இவர் ரொம்ப முக்கியமானவங்க, இவங்க விஐபிங்க, இவங்க விவிஐபி, இவரை சாட்சிக்கு போடுங்க, இவரை அதுக்கு போடுங்க, இவரை இதுக்கு போடுங்கன்னு யாரையாவது சொல்லுவாங்கல்ல. இப்படி பார்த்தா மக்காவாசிகள் மிக முக்கியமான நபராக வலீத் இப்னு முகைரா திகழ்ந்திருக்கிறாங்க. இந்த வலீத் இப்னு முகைராவை தான் அவங்க மனசுல வச்சு சொல்றாங்க, இது ஒருவேளை வேதமாக இருந்தால் இந்த யத்தீமான பிள்ளையான முகமதுக்கா வந்திருக்கணும், வலீது போன்ற பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த வேதம் வந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. உருவத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி தாயிப்பை பொறுத்தவரை தாயிப்புல அந்த குடும்பத்துக்கு போய்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை எடுத்து சொன்னாங்க. ஸகஃபி கிளைகள் அதுல யாராவது இஸ்லாத்தை ஏத்துக்கிற மாட்டாங்க, முக்கியமான குடும்பம் அது. அந்த ஸகஃபி கிளையாரத்துல குறிப்பிட்டு போய் சொல்றதுக்காக ஸல்லல்லாஹு தாயிப்புக்கு போனாங்க. அதுல முக்கியமான நகர் உருவத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி. இவங்க ஆரம்பத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கிறல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துரத்தப்பட்டதற்கு பின்னாட வந்தவங்க ஸல்லல்லாஹு ஃபாலோ பண்ணி வந்தவங்க ஒரு கட்டத்தில் உருவத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ் வலீத் இப்னு முகைராவுக்கு நசீபாகவே இல்லை, வலீத் இப்னு முகைராவுக்கு ஈமான் நசீபாகல, அவரு இறந்துட்டாரு. ஆனா உருவத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அல்லாஹ் ஈமானை கொடுத்துட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம தாயிஃப்ல இருந்து திரும்பி வந்து போய்கிட்டு இருக்க நேரத்துல தன்னுடைய தவறை உணர்ந்து உருவத் இப்னு மஸ்ஊத் ஈமானை ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு வந்து சந்திச்சாங்க. ஸல்லல்லாஹு சந்திச்சது பின்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உருவத் இப்னு மஸ்ஊத் நீங்க போங்கம்மா, உங்க ஊருக்கு போங்க, உங்க மக்களுக்கு ஈமான் எடுத்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஒரு நேரத்துல எல்லாரும் சேர்ந்து கல்லால் அடித்து துரத்தியவர்கள் தான், விரட்டியவர்கள் தான். இப்ப ஈமானை ஏத்துக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்க ஊர்ல போய் சொல்லுங்களே, அந்த மக்களுக்கு சொல்லுங்க, அவங்க ஈமானை ஏத்துக்கிறட்டு வரலாறு சொல்கிறது. உருவத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு தாயிஃபுக்கு வந்து ஈமானுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அல்ல முக்கியம், பெருமானாரையே அடித்தவர்கள் இவர்கள் எம்மாத்திரம், அம்புகளால் எய்தே சாகடித்து விட்டார், ஷஹீதாயிட்டாங்க. யாரு? உருவத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு. சொல்லப்படுகிறது, அவங்க நினைக்கிறது இந்த ரெண்டு பேரை நினைக்கிறாங்க. உருவா ரொம்ப பெரிய ஆள் தாயிஃபை பொறுத்தளவுல, மக்காவில வலீது ரொம்ப பெரிய ஆளு. அப்ப அவங்க சொல்ல வர்றாங்க, இது வேதம் அப்படின்னு சொன்னா முகம்மதுக்கா வரணும், முகம்மதுக்கு என்னத்த வர்றது, அவர் என்ன ஒரு எத்தீமான பிள்ளை, அப்படித்தானே வரும், அப்பாவே இல்லை, அதனால இந்த பெரிய ஆட்கள் இருக்காங்க, இவங்களுக்கு வந்திருந்தா பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சாங்க. வேறு சில நபர்கள் ஸைத் இப்னு அஸ்லம், வஹாக் போன்ற வேறு சிலர் சொல்கின்ற பொழுது, மக்காவை பொறுத்தவரை இந்த மக்கள் நாடுவது வலீத் இப்னு முகைராவையும், தாயிஃபை பொறுத்தவரை உருவத் இப்னு மஸ்ஊத் முதல்ல சொல்லப்பட்டது, மஸ்ஊத் இப்னு அம்ர் ஸகஃபி அந்த குடும்பத்தை சார்ந்த மஸ்ஊத் இப்னு அம்ர் ஸகஃபி உருவாவுடைய தந்தையைத்தான் இவர்கள் நாடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. மொத்தத்துல அதே போல இன்னொரு கருத்து, உத்பத் இப்னு ரபீஆவை இவர்கள் இப்படி சொல்கிறார்கள், உமைர் இப்னு அம்ர் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி அவர்களையும்
உத்பா பின் ரபியா அவர்களை குறிப்பிடுகிறார்கள் என்றும், இன்னும் சிலர் வலீது பின் முகைராவையும் ஹபீபுன் அம்ரு பின் உமைர் சதகி அவர்களை நாடுகிறார்கள் என்றும் சில கருத்துக்கள், பல்வேறு கருத்துக்கள் வருகின்றன. ஏன்னு சொன்னா குர்ஆன்ல வர்றது 2 ஊருன்னு இருக்கு, எந்த ஊருன்னு இல்ல. அப்ப விரிவுரைனா வேணும். அது எந்த ஊருன்னு சொல்லப்படுது? மக்காவும் தாயிஃபும் வருது. அந்த ஊர்ல முக்கியமான நபருக்கு, ஒரு பெரிய முக்கியமான நபருக்கு வந்திருக்க வேண்டாமா என்றுதான் வருது. ரஜுலின் அலீம் என்று இருக்கு. ரஜுலின் அலீம் யார் என்று சொல்லப்படல. அப்ப யார் என்கின்ற பொழுது பல்வேறு கருத்துக்கள், விளக்கங்கள் வருகின்றன. அது மிக முக்கியமான பெரும்பாலானோர் சொல்வது, நான் மேலே சொல்கின்ற வலீது பின் முகீரா உருவத் பின் மஸ்ஊத் ஸகஃபி அவர்கள். இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இவங்க இப்படி சொன்னதுக்கு அல்லாஹ் சொல்றான், இவங்க என்ன சொன்னாங்க? வகாலு, அந்த மக்கள் கூறினார்கள், லௌலா நுஸ்ஸில ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆன் இறக்கப்பட்டிருக்க வேண்டாமா? அலா ரஜுலின் மினல் கரியதைன் அதீம், 2 ஊர்களில் மிக முக்கியமான நபரின் மீது இந்த குர்ஆன் இறக்கப்பட்டிருந்தால் கரெக்டாக இருந்திருக்குமே என்று அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் கேட்கிறான், நான் யாருக்கு கொடுக்கணும்னு நீ முடிவு செய்வேன்னு கேட்க. அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பி, யார சொல்லலாம்? உங்களது ரப்புடைய ரஹமத்தை இவர்கள் பங்கு வைப்பார்களா? அல்லாஹ் என்ன கேட்கிறான்? அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பி, உங்களது இறைவனின் ரஹமத்தை இவர்கள் பங்கு வைப்பவர்களா? இறைவனுடைய ரஹமத் எது? அல்லாஹ் நம்மை படைத்திருப்பது ரஹமத், நமக்கு உணவு இருப்பது ரஹமத், நமக்கு அவன் காற்றை வழங்கியது ரஹமத், எல்லாமே ரஹமத். ரஹமத்துல முக்கியமான ரஹமத் எது? இதையெல்லாம் ரஹமத்துன்னு சொன்னா அல்லாஹின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ரஹமத். அல்லாஹ் ரஹமத்துன்னு வெளிப்படையா சொல்றது பெருமானாரை தான். வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், யா ரசூலுல்லாஹ், உங்களை இந்த முழு உலகத்திற்கும் ரஹமத்தாக அனுப்பி இருக்கின்றோம். இன்னமா புஇஸ்து ரஹ்மா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்திற்கு நான் ரஹமத் அப்படிங்கிறான். அப்ப அஹும் யக்ஸிமூன ரஹமத ரப்பிக், உங்களது ரப்பின் ரஹமத்தை இவர்கள் பங்கு வைக்கின்றார்களா? அந்த ரஹமத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நுபுவா இருக்கிற நபித்துவம், அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்த நபித்துவம், நம்மளை படைச்சிருக்கிறது, நமக்கு ரிசுக்கு கொடுக்கிறது, நமக்கு காற்று வழங்குறது, தண்ணீர் தர்றது, சாப்பாடு தர்றது, படுக்கிறதுக்கு பாய் கொடுக்கிறது, ஃபேன், ஏசி, இதெல்லாம் ரஹமத் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் கொடுக்கிறான் இந்த நபிமார்களுக்கு நுபுவத்து என்னும் அந்த உயர்ந்த ஆளுமை, நபித்துவம் என்பது, அது எவ்வளவு பெரிய ரஹமத். அந்த ரஹமத்தை அல்லாஹ் இங்கே சொல்ல வர்றான். அல்லாஹ் தன் நேசர்களுக்கு, பிரியத்திற்குரியவர்களுக்கு, தான் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு நபித்துவம் எனும் நுபுவத்தை அவன் தருகிறான். அந்த நுபுவத்தை எனும் உங்களுக்கு ரஹமத், ரப்புடைய ரஹமத்தை இவர்கள் பங்கு வைக்கிறார்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இவங்களுக்கு தான் கிடைக்கணும், அது அவருக்கு தான் கிடைக்கணும், இது இவருக்கு தான் வரணும் என்று சொல்வதற்கு நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன தகுதி, யோக்கியதை இருக்கிறது? அதான் நீங்க கொஸ்டின். உங்கள் ரப்புடைய ரஹமத்தை இவர்கள் எப்படி பங்கு வைக்க முடியும்? அல்லாஹ் அதை பல இடத்துல சொல்லுவோம். அதற்கு தகுதியானவர்கள் யார் என்பதை நமக்கு தெரியும். அல்லாஹ் அந்த ரஹமத்திற்கு தகுதியானவர்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்ட மேன்மக்களாக இருக்க வேண்டும், அவர்கள் எத்தகைய தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும், எத்தகைய பாரம்பரியம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும், எத்தகைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும், எத்தகைய பண்பாளர்களாக இருக்க வேண்டும், இவைகளுக்கெல்லாம் அல்லாஹ் ஒரு வரையறையை வைத்திருக்கிறான். அந்த வரையறைக்கு உட்பட்டு தேர்ச்சி பெற்றவர்களை ரப்பு தேர்ந்தெடுத்து கொடுக்கிறான். உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது இதை பற்றி பேசுவதற்கு? இவருக்கு வேதம் வந்திருக்க வேண்டாமா, அவருக்கு வந்திருக்க, உனக்கு என்ன தெரியும்? உனக்கு வேதத்தையும் தெரியாது, வேத வர ஆளை பத்தியும் தெரியாது, நீ என்ன பேச முடியும்? அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பி, உங்களது ரப்பின் ரஹமத்தை அவர்கள் பங்கு வைக்கின்றார்களா? அல்லாஹ் அப்படி சொல்லிட்டு அதை எப்படி நீங்க பங்கு வைக்க முடியும்? உங்களுக்கு அதுல என்ன யோக்கியதை இருக்கிறது, தகுதி இருக்கிறது? அது சாத்தியமில்லாத விஷயம் அல்லவா? அது முழுக்க முழுக்க ரப்புக்கு அல்லவா சொந்தம். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுவான், அல்லாஹு அஅலமு ஹைஸு யஜஅலு ரிசாலத்தா, தன்னுடைய ரிசாலத்தை, தான் நபியாக சிலரை தேர்ந்தெடுப்பதை, ரசூலாக தேர்ந்தெடுப்பதை, அந்த ரிசாலத்தை கொடுப்பதற்கும் நுபுவத்தை கொடுப்பதற்கும் அது எங்கு தர வேண்டும் என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவர். அல்லாஹு அஅலமு ஹைஸு யஜஅலு ரிசாலத்தா, அந்த ரிசாலத்தை யாருக்கு வழங்க வேண்டும், எங்கு வைக்க வேண்டும் என்பது உங்க ரப்புக்கு தெரியும். அவன் அனைத்தையும் அறிந்தவன். நீங்க இதுல ஒண்ணும் வாய் வைக்க வேண்டியது இல்லை, நீங்க சும்மா இருந்தா போதும் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் கோபத்தோடு சொல்கிறான். மோமின்களே, அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்ல வருவது, இதுல யாருக்கு நுபுவத்துடைய அந்த ரஹமத்தை தரணும், அவங்க எப்படிப்பட்ட மேன்மக்களாக இருக்கணுங்கிறது எனக்கு தெரியும்.
அவர்கள் தகுதியுடையவருக்கு நான் தருகிறேன் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ல வர்றான், இந்த என்னுடைய நுபுவா ரிசாலா எனும் ரஹமத்தை நீ யாருக்கு கொடுக்கணும் நீங்க நினைக்க போறீங்க? நீ சாப்பிடுற சாப்பாடு, உனக்கு கொடுக்கப்படுகின்ற ரிசுக்கு இருக்கே, இதையே நான் தான் கொடுக்கிறேன். நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்தில் அவர்களின் வாழ்வாதாரத்தை நாம் தான் பகிர்ந்தளிக்கின்றோம். அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்துல உனக்கு தேவையான ரிசுக்கு, நீ என்ன சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், நீ எங்க படுக்கணும், எதுல தூங்கணும், உனக்கு ஏசியா ஃபேனா, உனக்கு பெட்டா விரிப்பா, உனக்கு கூரை வீடா ஓட்டு வீடா, இதையே முடிவு செய்யறது நான் தான். நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும், அவர்களின் வாழ்வாதாரத்தை அவர்களுக்கு மத்தியில் நாம் பகிர்ந்தளித்திருக்கின்றோம். ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்தில் அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன பொருள்? இந்த உலகத்துல மனிதர்களாகிய நாம் பெறக்கூடிய பல்வேறு அடிப்படையான விஷயங்கள் கூட, நம்முடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், நாம் உண்ணுகின்ற ரிசுக்காக இருக்கட்டும், நம்முடைய அறிவு ஞானமாக இருக்கட்டும், நம்முடைய விளங்கும் திறனாக கூட இருக்கட்டும், இவைகள் கூட சமம் இல்லை. ரிசுக்குல சமம் இல்லை. ஒருத்தர் கோடீஸ்வரர், இன்னொருத்தர் ஏழை, இன்னொருத்தர் அது ரெண்டுக்கு மத்தியில் 1 லட்சாதிபதி நடுவுல உள்ளவர், இன்னொருத்தர் அதுக்கு அடுத்து. அப்படித்தானே இருக்கு, அப்படித்தானே இருக்கு. ஒரு மாசத்துல ஒரு குடும்பத்திற்கு 50,000 தேவை, 50,000த்துல ஒரு குடும்பத்தை நடத்த முடியும் அப்படின்னு சொன்னா இதுல எத்தனை கேட்டகரி இருக்கு? 50,000 இல்லாத பல பேர் இருக்கிறாங்க. 40, 30, 20, 15 கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. தேவையும் வரவும் செலவும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய 50,000 உள்ள நபர்களும் உண்டு. 70,000 20,000 மிச்சப்படுத்துபவர்களும் உண்டு. 1 லட்சம் கிடைச்சு 50,000 மிச்சப்படுத்துபவர்கள் உண்டு. 2 லட்சம் கிடைச்சு 1.5 மிச்சப்படுத்துபவர்கள் உண்டு. 5 லட்சம் கிடைத்து 9 பங்கை 450 மிச்சப்படுத்துறவங்க 4,50,000 மிச்சப்படுத்துபவர்கள் உண்டு. 5 கோடி கிடைத்து செலவு கம்மி மிச்சப்படுத்துபவர்கள் அதிகம். 5,000 கோடி கிடைப்பவர்களும் உண்டு. இருக்கா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்வாதாரத்தை நாம் பிரித்து தந்திருக்கிறோம். ஒருத்தனுக்கு தேவையை விட பன்மடங்கு அதிகம் தந்திருக்கிறோம். ஒருவனுக்கு தேவையை விட சற்று கூடுதலாக தந்திருக்கிறோம். ஒருவனுக்கு தேவைக்கு தகுந்தவாறு தந்திருக்கின்றோம். இன்னும் பலருக்கு தேவையை விட குறைவாக கூட தந்திருக்கிறோம். இது நாம் செய்வது. இது பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, நம்முடைய அறிவு ஞானத்திலும் அத்தகைய வித்தியாசம் உண்டு. நம்ம பாக்குறோமா இல்லையா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 4 பேர் இருப்பாங்க. 4 ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு சொன்னோன்னு பிக்கப் பண்ணிக்கிறார். இன்னொருத்தர் சின்ன டவுட் வரும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைட்டா விலைக்கு சரிட்டா பிடிச்சுக்குருவார். இன்னொருத்தருக்கு இன்னொரு 2 தடவை விலைக்கு சொன்னா மட்டும்தான் புரியும். இன்னொருத்தருக்கு அவ்வளவு கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒண்ணு பாவம்டே நம்ம விட வேண்டியது வரும். சரி செல்லம் போதும், இது வரைக்கும் விளங்கின வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்ற நிலையும் இருக்கும். இந்த விளங்கும் திறனில், புரியும் திறனில், புரிய வைக்கும் திறனில் இன்னைக்கு எத்தனையோ கேட்டகரிஸ் இருக்கு. சில சமயங்கள்ல என்ன இருக்கு அப்படிங்கறது புரிகிறது கஷ்டம். இதுலயே பல ரகம் இருக்கும். சில பேர் ஈஸியா புரிஞ்சுக்குருவாங்க, பல பேர் புரிய முடியாது. சரி, புரிஞ்சத சில பேர் தெளிவாக சொல்ல முடியும், பல பேரால் சொல்ல முடியாது. சொல்ல முடியல, நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கேட்டா, பல பேரால் தெளிவாக சொல்ல முடியவில்லை என்பதால் அவர்கள் எல்லாம் புரியாதவர்கள், விளக்கம் இல்லாதவர்கள், அறிவில்லாதவர்கள் என்று நினைக்கின்றோம். உண்மையில் நம்மை விட அறிவாளிகள் சராசரி மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். நாம் விளங்கியதை தெளிவாக சொல்ல முடிகிறது, அவர்களுக்கு சொல்ல தெரியவில்லை. ஒரு அறிஞன் சொல்வான், நீங்கள் சொல்கின்ற சில கருத்துக்களை மக்கள் ஆழமாக ரசிக்கிறார்கள் என்று சொன்னார். அதற்கு நீ திறமையானவன் என்பது பொருள் அல்ல, அவர்கள் நினைத்ததையெல்லாம் நீ சொல்கிறாய் என்று ஒரு சந்தோஷப்படுகிறார். எப்படி சொல்றாங்க? ஒரு இலக்கியவாதி, ஈஜிப்டுடைய ஒரு இலக்கியவாதி அல் உலமா ஜுஹலான்னு ஒரு கட்டுரையை எழுதி வச்சிருக்கான். அறிஞர்களும் அறிவிலிகளும் அப்படின்னு ஒரு கட்டுரையின் தலைப்பு அரபியில. பயங்கரமான கிரிட்டிசைஸ், பயங்கரமா எழுதுவார். மக்கள் நினைக்கிறாங்க, மக்கள் சந்தோஷப்படுறாங்கன்னு சொன்னா அவன் என்ன நினைச்சு சந்தோஷப்படுறான்னு தெரியுமா? அவன் மனசுல அந்த எண்ணம் தான் இருந்துச்சு, அவன் மனசுல அந்த கருத்து தான் இருந்துச்சு. ஆனா அந்த கருத்தை யாரும் அங்கீகரிக்க மாட்டாங்க. அந்த கருத்தை இப்படி விலைக்கு சொல்லியிருக்க முடியாது. அவன் நினைக்கின்ற கருத்தை நீ மிக தெளிவாக விலைக்கு சொல்லி அதை அவன் சரியானுகிறான் அல்லவா, அந்த இடத்தில் சந்தோஷப்படுகிறார். உண்மை அதுதானே? ஓ, என்னுடைய கருத்து ரொம்ப கரெக்டானது, இதுதான் விஷயம், இதுதான் ரிசல்ட், இதுதான் என் கையில இருக்கு, எனக்கு அதை சொல்ல தெரியல, இவர் பாருங்க கரெக்டா சொல்லிட்டார். அறிஞர்கள் என்பது, நீங்கள் அறிவிலிகள் என்பதை ஒன்றுமே தெரியாதவர்கள் என்று கருதுகின்றீர்கள். அவர்களுக்கு விலைக்கு சொல்ல முடியாமல் இருக்கிறார்கள்.
உங்களால் விலைக்கு சொல்ல முடிகிறது. எதுக்கு சொல்ல வர்றோம்? இந்த வேறுபாடு இருக்கிறதா இல்லையா? வேறுபாடு இருக்கிறது. அல்லாஹ் எல்லா இடத்திலும் இந்த வேறுபாட்டை ரப்பு வைத்திருக்கிறான். பொருளாதாரத்துல, ரிசுக்குல, அறிவுல, புரியும் திறன்ல, புரிய வைக்கும் திறன்ல, இதுல எல்லாத்தையும் வித்தியாசம் இருக்கு. அல்லாஹ் சொல்றான், நஹனு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்தில் அவர்களின் வாழ்வாதாரத்தை நாம் குறித்து இருக்கின்றோம். உனக்கு ரிசுக்கு கொடுத்திருக்கிறதுனா, உனக்கு சிந்திக்கும் திறனை கொடுத்திருப்பதுனா, உனக்கு கண்ணை கொடுத்திருக்கிறதுனா, உனக்கு காதை கொடுத்திருக்கிறதுனா, நடக்கும் காலை கொடுத்திருப்பதுனா, நடப்பதற்கு வசதியாக இந்த பூமியை கொடுத்திருப்பதுனா, உன் தேவைக்கு மேலிருந்து மழையை தண்ணீராக தருவதுனா, சில சமயங்களில் உன் பூமிக்கு அடியிலிருந்து எடுத்துக் கொள்வதற்கு ஏற்ற வழியில் இந்த பூமியை தோன்றுவதற்கு வசதியாக ஏற்படுத்தியதுனா, எல்லாவற்றையுமே பாறையாக இருந்தா நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? எவ்வளவு கஷ்டப்படுவீர்கள்? நீங்க எப்படி வீடு கட்ட முடியும்? எவ்வளவு கஷ்டப்படணும்? உங்களுக்கு ஏற்ற வகையில நான் தான் ஆக்கி தந்திருக்கிறேன். நீ அணுவணுவாக அனுபவிக்கின்ற ஒவ்வொன்றையும் நான் தந்திருக்கேன். இந்த நியமத்துகளில் பெரிய நியமத்தானாகிய நுபுவாவை, ரிசாலத்தை நீ இன்னாருக்கு என்று சொல்கின்ற உரிமை உனக்கு என்ன இருக்கிறது? நீ வைத்திருக்கக்கூடிய அடிப்படையான அனைத்தையும் நான் தந்திருக்கின்ற பொழுது அவை அனைத்தையும் விட மிக உயர்வான மேலான ஒரு பொருள் அது ஒன்றக்கூடிய ரஹ்மத்தாகிய நுபுவா, அது ரிசாலா. இதை நீங்க இன்னாருக்கு கொடுக்கணும், அன்னாரு தகுதி இன்னார் தகுதின்னு சொல்கின்ற உரிமையும் தகுதியும் அதற்கான யோக்கியதை உங்களுக்கு என்ன இருக்கிறது என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தால இன்னும் சொல்றான், அவர்களில் சிலரை விட சிலரை பன்மடங்கு உயர்த்தி இருக்கின்றோம். அவர்கள் சிலரை விட சிலரை பன்மடங்கு உயர்த்தி இருக்கிறோம். எதுல? அந்த அறிவுல. நம்ம இந்த உலகத்துல பொருளாதாரத்தை தந்திருக்கிறோம் இல்ல, உலகத்துல தந்திருக்க பொருளாதாரம், அறிவு, ஞானம் எதுவாக இருக்கட்டும், இவற்றில் கூட ஒரே தரத்தில் நாம் வைக்கவில்லை. இவற்றில் கூட ஒரே தரத்தில் நாம் வைக்கவில்லை, பல தரமாகத்தான் அவற்றை வைத்திருக்கின்றோம். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களில் சிலர் சிலரை கட்டுப்படுத்துவதற்காக, அவர்கள் சிலர் சிலருக்கு கட்டுப்படுத்துவதற்காக அல்லது கட்டுப்படுவதற்காகத்தான் நாம் வைத்திருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்? இந்த உலகத்திற்கென்று ஒரு நிசாம், ஒரு சிஸ்டம் இருக்கிறது. அல்லாஹ் துனியாவுக்குன்னு ஒரு சிஸ்டம் ரொம்ப வச்சிருக்கிறான். அதனாலதான் அல்லாஹ் நினைச்சா எல்லாத்தையும் கோடீஸ்வரன் ஆக்கலாம், அது வேறு விஷயம். ஆனா இந்த உலகத்திற்கென்று ஒரு நிசாம், ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் சீராக இயங்குவதற்கு ஒரு இடத்தில் வசதியும் இன்னொரு இடத்தில் சற்று குறைவும் தேவைப்படுகிறது. ஒரு இடத்தில் விளக்கமும் இன்னொரு இடத்தில் விளக்க குறைவும் தேவைப்படுகிறது. விளக்கம் இருக்கிறதுனால ஒரு அல்லாஹ்விடத்துல உயர்ந்தவர் அப்படின்னு ஒண்ணு அர்த்தம் இல்லை. காசு பணம் இருக்கிறதுனால உயர்ந்தவர்ங்கிற அர்த்தம் இல்ல, இல்லைங்கிறதுனா அவங்க மட்டமானவங்கிற அர்த்தம்லாம் இல்லை. இந்த உலகத்திற்கான இந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்த வித்தியாசங்களை நேச்சராக இயல்பாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். இப்ப எல்லாரும் கோடீஸ்வரனா இருந்தா ஏன் கார் ஓட்டுறது யார்? எல்லாரும் கோடீஸ்வரனா இருந்தா ஏன் கார் யாரு ஓட்ட முடியும்? சரி, கார் ஓட்டுறான்னு வச்சு, கார் ரிப்பேர் ஆச்சு, ஏன் பஞ்சர் பார்ப்பான்? அந்த நேரத்துல நைட் 2 மணிக்கு பஞ்சர் கடையை தேடுறோம், அப்பவும் ஒருத்தன் கிடைக்கிறான்ல, கிடைக்கிறானே இல்லையா? அவன் 2 மணிக்கு நமக்கு சுடுமை செய்யறதுக்காக இருக்கிறான். யோசிச்சு பாருங்க. யாராவது ஒரு ஆள், நான் எதற்காக இங்க இருக்கிறேன் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் சர்வீஸ் பண்றதற்கு. ஒரு மண்ணும் கிடையாது சர்வீஸ். ஹஜ் உம்ராவையே சர்வீஸ் பண்ண மாட்டாங்க, அப்படி எப்படி பஞ்சர் பாக்குற சர்வீஸ் பண்ணுவாங்க? அதுவே பிசினஸ், இபாதத்தே பிசினஸ், பியூர் பிசினஸ். அப்புறம் எப்படி பஞ்சர் பாக்குறது சர்வீஸ் ஆக முடியும்? உங்களுக்கு நான் சர்வீஸ் செய்வதற்கு இல்ல. இந்த நேரத்துல யாராவது மாட்டனா அவங்க என்னிட்ட வருவாங்க, அதன் மூலம் நான் 10 ரூபா சம்பாதிப்பேன், என் குடும்பத்தை பாதுகாப்பேன். அதான் மேட்டர், அதானே இது. அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா அவனையும் பிள்ளைகள் வசதியா வச்சிருந்தா அவன் இழிச்சவன் என்ன வந்து படுக்கிறது, முழிச்சிருக்கிறதுக்கு அவரை விட்டுருங்க. இன்னைக்கு நமக்கு அந்த உதாரணம் சொன்னா புரியுது. நாம் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் ஐடி ஃபீல்ட்ல பகல் இரவு முழுக்க விழிப்பதற்கு தயார் என்பதற்கு என்ன காரணம்? யுஎஸ்ல யூகே என்ற பெரிய செல்வந்தர்கள் வாழ்றாங்க, அவங்க கோடி கோடியா புரண்டுகிட்டு இருக்காங்க. நம்முடைய வாழ்வாதாரத்துக்கே கஷ்டமா இருக்கு. எனக்கு ஒரு 50,000 70,000 1 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுத்தா என் கூட இருக்கிறவங்க 10க்கும் 20க்கும் கஷ்டப்படுறான். எனக்கு இந்த ஃபீல்டுக்கு வந்து ஒரு 50,000 70,000 1 லட்ச ரூபாய் சம்பளம் கிடைக்குது. 10 to என்ன, நான் காலையில் சாயந்தரம் 8 மணில இருந்து நான் விடிய விடிய வேலை செய்யறேன்னு சொல்வதற்கு தயார். இது எது இவனை தயாராக்கியது? இவனது வறுமை இவனை தயாராக ஆக்கியது. வறுமை தயாராக்கியச்சு. இவன் போட்டு சொன்னான்னு வச்சுக்கோங்க, அப்படியே மாறிடுவான். இவன் என்ன செய்வான்? ஐடி ஃபீல்ட்ல இருப்பான், இவன் ஒரு ஐடி கம்பெனியை ஃபார்ம் பண்ணிடுவான்.
ஊழியரா இருக்க மாட்டான், ஐடி கம்பெனியை ஃபார்ம் பண்ணிடுவான், அதுல 50 பேர் 100 பேர் 200 பேர் வேலைக்கு சேர்ப்பான், இவன் நைட்டு போய் தூங்கிடுவான். இதுதான் மாற்றம். அப்ப அல்லாஹ் ஷானஹு வ தஆலா இந்த உலகத்துல ரப்பு இந்த உலகத்துடைய சிஸ்டம் ரொம்ப இப்படி கட்டமைச்சிருக்கிறான். சிலரை கொண்டு சில தேவைகள் பூர்த்தி ஆகணும். இப்படித்தானே இருக்க முடியும். யோசிச்சு பாருங்க, நமக்கு ட்ரெஸ் வேணுமா இல்லையா? எல்லாத்துக்கும் ட்ரெஸ் வேணும், சந்தேகம் இருக்கா? இல்ல. சாப்பாடு வேணும், சந்தேகமே இல்ல. டீ வேணும், ஒரு மணி நேரம் நம்மளால சும்மா இருக்க முடியாது. டீ வேணும், பிஸ்கட் வேணும், என்னமாவது ஒண்ணு போட்டுக்கிட்டே இருக்கணும், வேணும். சரி, உங்களுக்கு வேணும் தானே? நீங்களே விவசாயம் செஞ்சு, நீங்களே நெல் விதைச்சு, நீங்களே அறுவடை செஞ்சு, நீங்களே அறுத்து, நீங்களே அதை அவிச்சு, நீங்களே அதை காய போட்டு, நீங்களே திருப்பி அரிசியா மாத்தி, நீங்களே சமைச்சு, நீங்களே சாப்பிட்டுக்கணும். என்ன ஆகும் சொல்லுங்க? என்ன ஆகும்? ட்ரெஸ் எனக்கு வேணும், நீயே பருத்தி பயிரிடணும், அது சில மாசங்கள் வெயிட் பண்ணணும், பஞ்சை எடுக்கணும், அதை நீ நூலாக நீதான் மாத்தணும், அந்த நூலை துணியாக நீ மாத்தணும், அதுக்கடுத்து இந்த துணியை டெய்லராக நீதான் கட் பண்ணணும், நீதான் தைக்கணும், அப்ப நீ போட்டுக்கணும். ஜனாசாவுக்கு கூட துணியை ரெடி பண்ண முடியாது, அதுக்கெல்லாம் மௌத்து வந்துடும், ஸ்பீடா வந்துடும். என்ன பண்ண முடியும்? அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யாரோ ஒரு சாராரை விவசாயம் செய்ய வைக்கிறான், தானே உண்மை. யாரோ ஒரு சாராரை வியாபாரிகள், டீலரு, ஏஜென்ட், ஏதோ ஒரு பேரை சொல்லி அவங்கள்ட்ட இருந்து அந்த பொருளை வாங்க வைக்கிறான். சில்லறை வியாபாரிகளாக அங்கிருந்து ஹோல்சேல் வியாபாரிகளாக ஒரு சாராருக்கு வருது, சில்லறை வியாபாரிகளாக ஒரு சாராருக்கு வருது. அவங்கள்ட்ட இருந்து நம்ம போய் வாங்குறோம், நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தா நம்ம மனைவி அதை சமைச்சு நமக்கு தர்றாங்க. எத்தனை ஆயிரக்கணக்கான நபர்களின் உழைப்பு அங்கே பயன்படுத்தப்படுகிறது. எல்லாம் ஒரே லெவல்ல இருந்தா யார் வேலை செய்வான்? உங்களுடைய வீட்டை கூட்டுவது யார்? உங்களுடைய அழுக்குகளை, நீங்கள் கழித்த அழுக்குகளை சுத்தம் செய்த ஒரு சாரார் இன்னும் இருக்கிறார்களே. இந்த தூய்மை பணியாளர்களை உலகத்தில் எங்கு போய் நீங்கள் பார்க்க முடியும்? இப்ப நிர்பந்தம் என்ன அப்படின்னு கேட்டா, எனக்கு அந்த வீட்டுல கஷ்டப்பட்டு ஒரு 4 பெண் வீட்டுல போய் வேலை செய்யறாங்க, வைக்கிறாங்க. ஏன் நம்ம வீட்டுல நம்ம லேடிஸ் நம்ம வீட்டு வேலையவே செய்ய முடியல? அப்படித்தானே அர்த்தம். லேடிஸ் அவங்கள மட்டும் குறை சொல்ல முடியாது, நம்ம வீட்டு வேலையை செய்யறது. நம்ம ஆம்பளை, நம்ம வீட்டுக்கு போயிட்டா இந்த துணியை முன்கிட்ட எடுத்து போட்டா நம்முடைய கௌரவத்துக்கு இழுக்கு வந்துடும். நாம ஆம்பளைங்க, நம்ம வேலை செய்யக்கூடாது, நம்ம பெட்லதான் உட்கார்ந்து இருக்கணும். வேண்டாம் கேட்கலாம், என்ன இதெல்லாம் இப்படி கிடக்குது, இது என்ன வீடா இதுவா? ரொம்ப அழகா பேசுவார் அவர். நம்ம பெத்து போட்டிருக்க பிள்ளைகள் எல்லாம் எல்லாத்தையும் புரட்டி போடும், இவர் எடுத்து வைக்கிறதுக்கு இவர் தயார் கிடையாது. உண்மை அதுதானே. நம்ம எதுவும் செய்யறதுக்கு தயார் இல்லை. நம்ம பெண்கள் மட்டும் எல்லாம் செய்யணும். சரி, நான் எதுக்கு அவங்களுக்கு சார்பா பேசுறேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவ்வளவு செஞ்சுட்டு அவங்க சரி, நம்ம ஒரு வீட்டுடைய பணிகளை கூட சமாளிக்க முடியல. ஆனால் நம்ம வீட்டுல சில பெண்கள் வேலை செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு குடும்பம் இல்லை, அவங்களுக்கு வீடு இல்லை, அவங்களுக்கு பிள்ளைங்க இல்லை, நமக்கு இருக்கிற எல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது. அதை தாண்டி 3-4 வீட்டுல வேலை செய்யறாங்க, கூட்டுறாங்க, மா போடுறாங்க, ஜாமான் கழுவி கொடுக்குறாங்க. எதற்காக? அந்த சில ஆயிரங்களுக்காக. வேற என்ன இருக்கு? உங்களுக்கு இதுக்கு ஆள் வேணும், இதுக்கு ஆள் வேணும்னு சொன்னா ஒரு சாரார் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, வறுமை இருக்கு, கஷ்டம் இருக்கு. அப்படி இருக்கிறதுனாலதான் அவங்க வேலையும் செஞ்சுட்டு நான் 3 வீட்டு வேலை செய்யறேன், 4 வீட்டு வேலை செய்யறதுக்கு தயாரு. யாராவது இருந்தா சொல்லுங்களேன் அப்பா, எனக்கு இன்னொரு வீட்டுல நான் வேலை செய்யறதுக்கு. அல்லாஹ் அக்பர். நம்ம இன்னைக்கு அவங்கள்ட்ட கூட ஒழுங்கா நடக்கிறது இல்லை, வேலைக்காரங்கிட்ட கண்ணியமா நடக்கிறது இல்லை, சாதாரணமா பாக்குறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நமக்கு கீழ்நிலையில போகத்தில் எப்பொழுது இரக்கத்தை வெளிப்படுத்துகின்றோமோ, அன்பை வெளிப்படுத்துகின்றோமோ, மரியாதையை வெளிப்படுத்துகின்றோமோ, கண்ணியத்தை வெளிப்படுத்துகின்றோமோ, அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய பேருதவி நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா சும்மா நம்ம பெரிய ஓனர் நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா ரப்பு தலைகீழாக புரட்டி போடுவதற்கு நீண்ட நெடுங்காலங்கள் ஆகா. நிறைய வரலாறுகளை பார்க்க முடியும். சிலதை பார்த்தா நம்ம நில விழுந்து போயிடும். அப்பெல்லாம் நடக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றான்? அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கான ரிஸ்கை கூட நான் தான் பகிர்ந்து வழங்குகிறேன், அதுலயும் சில ஏற்றத்தாழ்வுகள் வித்தியாசத்தை வழங்குகிறேன். எதற்கு தெரியுமா? உங்களில் சிலரை கட்டுப்படுத்திக் கொள்வதற்காக, சிலர் மூலமாக சில பணிகளை பெற்றுக் கொள்வதற்காக. அவருக்கு வேலைக்கு ஆள் தேவைப்படுது, எனக்கு ஓனர் தேவைப்படுது. அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான் பாருங்க. எனக்கு யாராவது முதலாளி கம்பெனி தேவைப்படுது, ஆனா அவருக்கும் ஆள் தேவைப்படுது. ஒரு பக்கம் அவர் தேடுறாரு, இன்னொரு பக்கம் நான் தேடுறேன். எனக்கு கிடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷமாயிருது, அவருக்கு ஒழுங்கான ஆள் கிடைச்சிட்டா அவருக்கு சந்தோஷமாயிருது. 2 பேருக்குமே தேவை இருக்கு, 2 பேருடைய தேவை இருக்கு. அவர் இவரின் பக்கம் தேவை, இவர் அவரின் பக்கம் தேவை. எனக்கு யார் பக்கம் தேவையில்லைன்னு எவனும் சொல்ல முடியாது.
யாரும் சொல்ல முடியாது. என்கிட்ட 100 கோடி இருக்குங்க, என்கிட்ட 1000 கோடி இருக்கு. நீ 1000 கோடி இருந்து பேப்பரையா சாப்பிட முடியும்? என்ன பண்ண போறீங்க? ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்கிறாங்க, பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம சிம்சன் கம்பெனி பெரிய ஃபேக்டரி இருக்கு, நிறைய டிராக்டர்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்க. இந்த கம்பெனி உருவாக்கும் எத்தனை 1000 கோடி முதலீடு வேண்டும்? உண்மைதான், பல்லாயிரக்கணக்கான கோடிகள் வேண்டும். ஆனா அந்த கோடிகளை வச்சிருக்கிறவரு, நான் இல்லைன்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நீங்க எல்லாம் பிச்சைக்காரங்களா இருக்குன்னு சொல்ல முடியாது. உன்கிட்ட கோடி மட்டும்தான் இருக்கு, அதற்கான தொழில்நுட்பம் இன்ஜினியர்ஸ் கிட்ட இருக்கு. அவங்களுடைய அறிவு இல்லாம உனக்கு ஒரு ஃபாய்தாவும் இல்லை. அந்த இன்ஜினியர்ஸை தம்பட்டம் எடுத்துக் கொள்ள முடியாது. எங்கள் அறிவு இல்லை, ஆனால் நீ முதலாளி இல்லை, நீங்கள் தொழிலாளர்கள் இல்லை, உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லாமல் போய் நீங்க ஒண்ணு தம்பட்ட அடிக்க முடியாது. நீ ரெடி பண்ணி கொடுக்கிறத செயல்படுத்தும் சராசரி தொழிலாளர்கள் இல்லையானால் உன்னுடைய புத்திக்கு எந்த மரியாதையும் கிடையாது. நீ தயார் பண்ணி பேப்பர்ல தான் போட்டு வச்சுக்கிறனும், சிஸ்டம்ல தான் போட்டு வச்சுக்கிறனும், சிஸ்டம்ல திருப்பி பாத்துக்கிறனும். இதுதான் இன்ஜின், இதுதான் மிஷின், இவ்வளவு ஸ்பீடா போகும், இதுதான் பிரேக்கு. நீ பைத்தியக்கார மாதிரி ஒரு கட்டத்துல ஆயிடுவியை தவிர அவுட்புட் கிடைக்கவே செய்யாது. அந்த அவுட்புட் வேணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் சாதாரணமானவர்களாக கருதக்கூடிய தொழிலாளர்கள் வேண்டும். அப்ப ஒரு பக்கத்துல அப்ப அல்லாஹ் என்ன வச்சிருக்கிறான்? ரப்பு பிரிச்சு வச்சிருக்கிறான். ஒருத்தன்ட்ட காசை கொடுத்தான், ஒருத்தன்ட்ட அறிவை கொடுத்தான், ஒருத்தன்ட்ட உடல் உழைப்பை கொடுத்தான். சொல்லப்படுகிறது, நஹனு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்தில் அவர்களின் வாழ்வாதாரத்தை நாம் பிரித்து வழங்கி இருக்கின்றோம். ஒருத்தர்ட்ட உடல் ஆற்றலை தந்திருக்கிறோம், ஒருத்தர்ட்ட மூல பலத்தை கொடுத்திருக்கிறோம், ஒருத்தர்ட்ட பொருளாதார பலத்தை கொடுத்திருக்கிறோம். இது நாம் ஏற்படுத்தியது. இப்ப அந்த முதலாளிக்கு இன்ஜினியர்ஸ் தேவை, தொழிலாளர்கள் தேவை. இந்த இன்ஜினியர்ஸுக்கு முதலாளி தேவை, தொழிலாளர்கள் தேவை. இந்த தொழிலாளர்களுக்கு ஒரு முதலாளி, ஒரு பண முதலீடு செய்யக்கூடிய ஆளும் நல்ல புத்திசாலிகளான படித்த பிள்ளைகளும் தேவை. இந்த குரூப் இல்லைன்னா நம்ம ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி ஒரு சாராரை இன்னொரு சாராரோடு அல்லாஹ் பின்னி பிணைய வைத்திருக்கிறான். நோக்கம் என்னன்னு கேட்டா, ரிசல்ட் என்ன? அந்த வாகனங்கள் மக்களுக்கு வேண்டும், அதான் ரிசல்ட். அந்த டூ வீலர் வேணும், அந்த கார் வேணும், அந்த பஸ் வேணும், அந்த லாரி வேணும், அந்த மிஷின் வேணும், அது தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு ஒருத்தட்ட காசு, ஒருத்தட்ட பிரெயின், இன்னொருத்தட்ட உடல் உழைப்பு. அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் இப்ப நம்ம வேறுபடுத்தியும் வச்சிருக்கிறோம். ஏன் தெரியுமா? சிலரை கட்டுப்படுத்துவதற்காக அல்லது கட்டுப்படுவதற்காக. உங்களுடைய உதவி எனக்கு தேவை, என்ற உதவி உங்களுக்கு தேவை. யாரும் இல்லாம இருக்க முடியாது. நான் டெய்லர், நான் மட்டும் ஒழுங்கா தச்சு கொடுக்கலன்னா நீங்க எல்லாம் அசிங்கமா தெரியுவீங்க. அதெல்லாம் ரைட்டு. மாப்பிள்ள, நீங்க இப்ப 10 மணிக்கு சாப்பிட போகணும், நீங்க என்னத்தை சாப்பிடுவீங்க? உங்க துணியில கட் பண்ணது பிள்ளை மிச்சத்தை எடுத்து சாப்பிட போறீங்க? முடியாது. இன்னொருத்தன் பனியனோட ஒருத்தர் அரிசி வியாபாரி உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க, அவர் வேணும் உங்களுக்கு. இன்னொருத்தர் எண்ணெயை வச்சுக்கிட்டு அழுகு சட்டையோட உட்கார்ந்து இருக்காரு பாருங்க, அவர் வேணும். வயசான அம்மா காய்கறியை வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க வேணும். இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது நினைக்கக்கூடிய கசாயிகள் வேண்டும். இவங்க எல்லாம் இல்லாம நீங்க ஒண்ணும் சாப்பிட முடியாது. இப்படி எல்லோரும், யாராவது ஒரு நபர் யாருடைய உதவி எனக்கு தேவையில்லை, நான் என்னை கொண்டே போதுமாக்கிக் கொள்கிறேன் என்று சொன்னால் அவன் பைத்தியக்காரன் ஆயிடும். முடியாது. அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், நஹனு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்தில் அவர்களது வாழ்வாதாரத்தை நாம் பிரித்து வழங்கி இருக்கின்றோம். மேலும் அவர்களில் சிலரை விட சிலரை நாம் உயர்த்தி இருக்கின்றோம். ஏன் தெரியுமா? அவர்களில் சிலரை கட்டுப்படுத்தி தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். ஒரு ஏழைக்கு பணக்காரர் தேவை, பணக்காரருக்கு ஏழை தேவை. ஒரு மாணவனுக்கு ஆசிரியர் தேவை, ஆசிரியருக்கு மாணவர்கள் தேவை. எத்தனை ஆசிரியர்கள் மாணவர்களை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? சில சமயத்துல சில டிபார்ட்மெண்ட்ஸ் தூக்கிடுவான், ஆள் இல்லைன்னா தூக்கிடுவான். சில கல்வி நிலை இருக்கு, இப்பவும் இருக்கு. ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஆள் இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன டிபார்ட்மெண்ட் தூக்கிடுவான். இப்ப ஒரு உருது ஸ்கூலுகள் இருந்துச்சு, எப்படி அழிஞ்சு போச்சு? நம்ம உருவாக்கின எத்தனை அழிஞ்சிச்சு. இன்னைக்கு உருது ஸ்கூல்களை ஹயாத்தாக்குறதுக்காக, உருது டீச்சர்ஸுக்கு ஹயாத் இருக்குன்னு சொன்னா ஸ்கூல் ஹயாத்தா இருக்கணும், ஸ்கூல் ஹயாத்தா இருக்குன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா தான் டீச்சர்ஸுக்கு வேலை, டீச்சர்ஸ் இருந்தா தான் ஸ்கூல் ஹயாத்தா இருக்கும். இப்ப அதுல பலகீனம் வந்துகிட்டு இருக்கு. டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்டை தேட வேண்டிய தேவை இருக்கு. தம்பி, நீங்க உருது எடுங்க, நீங்க இந்த ஸ்கூல்ல கூட நம்ம பாதுகாக்கிறோமா இல்லையா? அதானே உண்மை. இல்லைன்னா வேற வழி இல்லை. இது இதுக்கு மட்டும் இல்ல, பல்வேறு துறைகளுக்கு. சில டிபார்ட்மெண்ட்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, சில டிபார்ட்மெண்ட்ல ஆள் கம்மியா இருப்பாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவன் பார்ப்பான்,
ஒரு குறிப்பிட்ட அளவோட குறைஞ்சிச்சுன்னு சொன்னா, இவ்வளவு குறைவான மாணவர்கள் இருந்தால் இந்த டிபார்ட்மெண்ட்டை அரசு யூனிவர்சிட்டி இயக்க முடியாது, இதுக்கு இவ்வளவு சம்பளம் ஒதுக்க முடியாது, இந்த ஊழியர்களுக்கு எல்லாம் நம்மளால இது பண்ண முடியாது, எனவே டிபார்ட்மெண்ட்டுக்கு 3 விழா நடத்து, இவங்க இருக்கிறவங்களை தூக்கி வேற வேலையை அவனுக்கு வேற ஜாப் கொடு, அதோட காணாம போய் கற்பனையில சொல்லல, இப்படி அழிந்து போன துறைகள் நிறைய உண்டு. நான் பிராக்டிக்கலா பார்த்ததை சொல்ல. அப்ப இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டா, ஒரு கட்டத்துல அந்த ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பாடம் நடத்துவது ஒரு புறம் இருக்க, மாணவர்களை தேடி பிடிப்பது இன்னொரு சுமையாக மாறி நடக்கும். எல்லாமே நடக்கும். அப்ப அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான், ஒரு சாராரை கொண்டு இன்னொரு சாராருடைய தேவைகளை ரப்பு பூர்த்தி செய்கிறான். இதெல்லாம் விளங்குனாங்க அப்படின்னு சொன்னா ஹாலிக்கு யாரு அப்படிங்கிறது புரியும். நம்ம ரொம்ப அல்லாஹ் ரொம்ப கஷ்டம் கொடுக்கறது இல்ல, ரப்பு கஷ்டம் கொடுத்தா எல்லாம் விளங்கிடும். அல்லாஹ் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சான்னு வைங்க, விளங்காததெல்லாம் விளங்கும். அல்லாஹ் அருளாளன் அல்லவா, அன்பானல்ல. அல்லாஹ் அப்படி ஒண்ணு இறுக்கி பிடிக்கிறது இல்ல. இறுக்கி பிடிச்சா, லைட்டா இறுக்கி பிடிச்சா யூரின் போகவே செய்யாது, புரிய வேண்டிய எல்லாம் புரிஞ்சு. அல்லாஹ் அப்படி கூட செய்யறது இல்லை. என்னைக்கு நடக்கும், என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு சின்ன கஷ்டம், அப்பதான் அல்லாஹ் 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 அல்லாங்கிறான், அப்பதான் அல்லாவே தெரியறான். அல்லாஹ் நாடுனா ரொம்ப பெரிய கஷ்டமும் கொடுக்க வேண்டியது இல்லை. அந்த யூரின் போற இடத்துல ஒரு சின்ன டைட் மேட்ரு ஓவர், ஒரு 4 மணி நேரம் இல்ல, ஒரு 6 மணி நேரம் ஆச்சுன்னா புரியாததுலாம் புரிஞ்சிடும். ஆனா அல்லாஹ் நமக்கு அப்படி கஷ்டம் கொடுக்கறதே இல்லை. அருளாகும், அன்பாகும், அது வாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கு. அல்லாஹ் உபதேசம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், அது வாட்டுக்கு போகுதுங்கிறதுனால என்ன இயற்கையா நடக்குதுன்னு நினைக்காத. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி, அல்ஹம்துலில்லாஹி. அல்லாஹ்க்கு நீங்க சுக்ர் பண்ணுங்க. அல்லாஹ் தான் எனக்கு ரிஸ்க் தந்தான்னு சொல்லுங்க, அல்லாஹ் தான் ஜீரணிக்க வச்சான்னு சொல்லுங்க, அல்லாஹ் தான் கழிவுடைய இடத்துக்கு கொண்டு போனான்னு சொல்லுங்க. அந்த கழிவை வெளியேற்றவனும் ரப்புனா அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதுஹப அன்னி அதாவா ஆஃபானி சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் உபதேசமாகவே சொல்லி தர்றான். உபதேசமா ஹஜ்ரத் அலி நாயகம் சொல்லுவாங்க, உபதேசம் செய்யறதோட கேட்டுக்கிறணும், அறிவுரை கேட்டும் மனிதனாக இரு, அடிபட்டு திருந்து மாடாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் உபதேசம் செய்யறதுலயே கொஞ்சம் கேட்டு ப்ராப்பரா போயிருங்க. ஒரு கட்டத்துல நீ கேட்கவே இல்லைன்னா ஒரு கட்டத்துல டமார்னு ஒரு அடி போட்டுருவான், அப்போ உனக்கு அது கஷ்டமாயிரும். அந்த நிலைக்கு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அலி நாயகம் சொல்வார். சரி, இப்போ விஷயத்துக்கு வர்றோம். அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்துல கூட நம்ம யாரையும் சமமா வைக்கல, வித்தியாசப்படுத்தி இருக்கோம். அதற்கான காரணங்கள் உண்டு. அதுல என்ன நன்மைக்காக அப்படி செஞ்சிருக்கிறோம், இதையே உங்களுடைய கட்டுப்பாட்டுல இல்ல, நீ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நீ யாரு பிரிச்சு கொடுக்கறதுன்னு கேட்டுட்டு அல்லாஹ் இறுதியா ஒரு வார்த்தை சொல்றான், வரஹ்மத்து ரப்பிக கைரும் மிம்மா யஜ்மஊன். இவர்கள் சேமித்து வைத்திருக்கின்ற அனைத்தையும் விட யா ரசூலல்லாஹ் உங்கள் ரப்புடைய ரஹ்மத் மிகச் சிறந்தது. வரஹ்மத்து ரப்பிக கைரும், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நுபுவத் இருக்க. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அவர் பெரிய பணக்காரராச்சே, இவர் கோடீஸ்வரராச்சே, இவர் பெரிய ஆளாச்சே, அவர் பெரிய ஆளாச்சே, அவங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்கல்ல. சில கோடிகள் அவரிடத்தில் இருப்பது, சில ஞானங்கள் அவரிடத்தில் இருப்பது, சில சலாஹியத், சில தகுதிகள் அவரிடத்தில் இருப்பது, இதை வச்சுக்கிட்டு தான் இப்படி சொல்றாங்க. இவர்களிடம் என்னவெல்லாம் இருக்கிறதோ, அது காசா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், அறிவா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், இவைகள் அனைத்தையும் விட உங்களுடைய ரப்பின் ரஹ்மத் இருக்க, அது என்ன, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நுபுவா, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ரிசாலா இருக்குல்ல, இதுதான் அனைத்தையும் விட மிகச் சிறந்தது. கைரும் மிம்மா யஜ்மஊன், அவர்கள் சேமித்து வைத்திருக்கின்ற அனைத்து உலகில் ரீதியான எல்லா வளம், நலம், செல்வம் அனைத்தையும் விட யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற ரஹ்மத்து தான் சிறந்தது என்று அல்லாஹ் அந்த முடித்து சொல்லிவிட்டு, இதுக்கு அடுத்து அல்லாஹ் இன்னொரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்றான். இந்த உலகத்துல எல்லாருக்கும் நம்ம இறைமறுப்பாளர்களுக்கு நிறைய வசதியை கொடுத்துருவேன், முழுசா கொடுத்தலாம், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. மக்கள்கிட்ட ஈமான் போயிருமோ அப்படின்னு நான் பயப்படுறேன். எல்லாம் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு என்ன வேண்டுமோ அது நமக்கு ஒரு பொருட்டே இல்லை. இந்த துன்யா இது ஒரு டாய்லெட்டுக்கு வந்த இடம் மாதிரி. இதுல இந்த பகுதி என்ன, அந்த பகுதி என்ன, எல்லா பகுதியும் டாய்லெட்டு தான். ஒரு 8 அதாவது 10, 12 ஸ்கொயர் ஃபீட்லயும் டாய்லெட் உண்டு, 100 ஸ்கொயர் ஃபீட்ல டாய்லெட் வச்சிருக்கவனும் உண்டு. அவ்வளவுதான். அதுக்காண்டி டாய்லெட்டுக்குள்ள போய் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. ஏன் சாப்பிட முடியாது? டாய்லெட்டு தான். 100 ரூபாய்க்கு சப்பலா இருந்தாலும் எதுல போடுவோம்? காலில் போடுவோம், அப்படித்தானே? 50 ரூபாய் வாட்சா இருந்தாலும் கையில கட்டுவோம். 1 லட்ச ரூபாய் சப்பலா இருந்தா கையிலே மாட்டிக்கிடுவோம். சப்பல் 1 லட்ச ரூபாய் இருந்தாலும் எங்கதான் போட முடியும்? காலில் தான் போட முடியும். 1 கோடி ரூபாய் வாட்ச கையில கட்டுறோம், 50 ரூபாய் வாட்சையும் கையில தான் கட்டுவோம். எது எங்க இருக்குமோ அதுதான் இங்கதான் இருக்கும். அப்ப இதுக்கு ஓவரால் டாய்லெட்டுடைய பகுதி, இதுல முன்பகுதி என்ன, பின்பகுதி என்ன,
இதுக்கு நம்ம இடத்துல எந்த மரியாதையும் இல்லை. ஒரு கொசுவின் ரெக்கை அளவிற்கு இந்த உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் மரியாதை இருக்குமானால் இறை மறுப்பாளருக்கு ஒரு மீட்டர் தண்ணீர் கூட அல்லாஹ் தரமாட்டேன் என்ற ஹதீஸ் உண்டு. அல்லாஹ் இவைகள் எல்லாம் பின்னால் சொல்கிறான். நம்ம இறைமறுப்பாளுக்கு எவ்வளவோ வசதியெல்லாம் கொடுத்துட முடியும், என்ன வேண்டுமானா அவங்களுக்கு இருக்கலாம். நம்ம வசதியை கொடுக்கறதுனால ஒருத்தர் உயர்ந்தவர் என்றோ, ஒருத்தருக்கு வசதி இல்லாதனால அவர் கஷ்டப்படுறதுனால அவர் தாழ்ந்தவர் எல்லாம் யாரும் கருதிடாதீங்க. நம்ம அவங்களுக்கு வெள்ளி தங்கத்தினாலான வீடு வாசல்களை கூட தர முடியும். ஆனா சராசரி மக்கள் என்ன செய்வாங்க, ஓஹோ இதெல்லாம் இப்ப ஈமான் இல்லாம போனா இதெல்லாம் கிடைக்கும் போல இருக்குன்னு நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன தந்துகிட்டு இருக்கோம் என்ற கருத்தை அல்லாஹ் பின்னால் சொல்லுகிறான். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற அந்த வசனங்களுக்கான விளக்கங்களை வருகின்ற வாரத்தில் பார்க்கலாம். எல்லாம் அல்லாஹ் ஷானுவத்தால மேலும் இந்த வசனங்களின் வழியாக நாம் எவைகளை விளங்க வேண்டுமோ புரிய வேண்டுமோ அவைகளை படிப்பினாக ஏற்று செயல்படும் நசீபை அல்லாஹ் நமக்கும் அனைத்து மூமின்களுக்கு வழங்குவானா. வாஹதாவான அல்ஹம்துலில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاة والسلام على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وسلم عليه. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وصحة العقل وحسن الخاتمة. اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. وصل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صدق الله العظيم.